தேங்க்யூ பிரதர். கிறிஸ்தியேசுவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, முதலாவது நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்ற வாழ்த்துக்களோடு மீண்டுமாக நம்மை கூட்டி சேர்த்திருக்கிற நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு கர்த்தர் இயேசுவின் மூலமாக நாம் நன்றிகளையும் துதிகளையும் எடுத்துக் கொள்வோம். இன்றைய நாளுக்குரிய ஒரு பாடமாக நம்ம பார்க்க இருக்கிற இந்த ஒரு பாடத்தினுடைய தலைப்பு ஊரீம் மற்றும் தும்மீம். ஊரீம் அண்ட் தும்மீம். ஸோ இந்த ஒரு ஊரீம் தும்மீம் பற்றி நம்ம அநேக விஷயங்களே நம்ம கேள்விப்பட்டிருக்கலாம். ஒரு சில விஷயங்கள் நமக்கு மறைவானவைகளாக அங்கே காணப்படுது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ முதல்ல நம்ம ஆதார வசனம் வாசிச்சுட்டு நம்ம இந்த ஒரு பாடத்தை நம்ம கண்டினியூ பண்ணலாம். எக்ஸோடஸ் யாத்ராகமம் 28ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். எக்ஸோடஸ் 28:30 verse. யாராவது ஒரு சிஸ்டர் வாசிங்க. யாத்ராகமம் 28ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். நியாய விதி மார்பதகத்திலே ஊரீம் தும்மீம் என்பவைகளை வைப்பாயாக. ஆரோன் கர்த்தருடைய சன்னிதானத்தில் பிரவேசிக்கும் போது அவைகள் அவன் இருதயத்தின் மேல் இருக்க வேண்டும். ஆரோன் தன் இருதயத்தின் மேல் இஸ்ரவேல் புத்திரருடைய நியாய விதியை கர்த்தருடைய சன்னிதானத்தில் எப்பொழுதும் தரித்து கொள்ள வேண்டும். இப்ப நம்ம வாசித்தபடி இந்த நியாய விதி மார்பதக்கத்தின் மேல, அதாவது பிரஸ்ட் பிளேட் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட், அதுக்குள்ள அல்லது அதன் மேல ஊரீம் தும்மீம் அப்படிங்கிற ரெண்டு விஷயங்களை வந்து அவர் வைக்க சொல்றார். ஸோ அதை நம்ம இங்க பார்க்கிறோம். ஆரோன் எப்பொழுதெல்லாம் கர்த்தருடைய சன்னிதானத்துல அவர் பிரவேசிக்கிறாரோ அப்பொழுதெல்லாம் அவருடைய இருதயத்தின் மேல அது இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டளை கொடுக்கப்படுது. இந்த லாஸ்ட்ல பார்க்கும்போது எப்பொழுதும் தரித்து கொள்ள வேண்டும். இப்ப இருதயத்தின் மேல் இஸ்ரவேல் புத்திரருடைய நியாய விதியை கர்த்தருடைய சன்னிதானத்தில் எப்பொழுதும் தரித்து கொள்ள வேண்டும். இப்ப இந்த ஒரு காரியம் கூட ஆல்மோஸ்ட் இது எது மாதிரி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, இந்த ஒரு ப்ரெஷியஸ் ஸ்டோன்ஸ் ஜுவல்ஸ் பத்தி நம்ம படித்தோம். 12 கோத்திரத்தார் 12 கற்கள், அந்த ஒரு நாமங்கள் அதன் மேல எழுதப்பட்டிருந்தது. அதே போல இங்க 2 காரியத்தை பத்தி பேசுறார். சரி, இப்போ ஒரு கேள்வி, ஒரு ஊரீம் தும்மீம் அப்படிங்கிறது என்ன? இதுக்கு முன்பதாக நீங்க ஏதாவது கேள்விப்பட்டிருந்தீங்கன்னா அதை நீங்க சொல்லலாம். ஊரீம் தும்மீம் அப்படின்னா என்ன? எஸ் சிஸ்டர். மேகலா சிஸ்டர். இதை கேக்குதுங்களா? கேக்குது, சொல்லுங்க. இது ஆசாரியனுடைய மார்பதக்கத்துல இருக்கும். இது எப்போ இது இது எப்போ இத உபயோகிக்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னாக்கா, மோசே இல்லாத காலத்துல அவர் மூலியமா தேவன்ட்டு போவாங்க. ஆரோன் வந்து மோசேட்ட சொல்லி மோசே மூலியமா தேவன்ட்டு இருந்து வரக்கூடிய பதில்களை எதிர்பார்ப்பாங்க. மோசே இல்லாத காலத்துல இந்த ஊரீம் தும்மீம் உபயோகிக்க ஆரம்பிச்சுதான் பார்த்தாங்க. ஓகே, தேங்க்யூ சிஸ்டர். ஊரீம் தும்மீம் அப்படிங்கிறது என்ன? முதல்ல அது சொல்லுங்க. ஊரீம் தும்மீம் அப்படிங்கிறது நம்ம பார்க்கிறோம், பட் அது என்ன? வேற யாராவது ட்ரை பண்றீங்களா? பிரதர், ஊரீம் தும்மீம் மீனிங் கேக்குறீங்களா? மீனிங் ஒன்னு இருக்கு. இல்ல ஊரீம் தும்மீம்னா நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்கோம்? ஊரீம்னா லைட் அண்ட் பெர்ஃபெக்ஷன் பிரதர். லைட் அண்ட் பெர்ஃபெக்ஷன். ஓகே. ஆமா. அது வந்து நமக்கு மீனிங் லைட் அண்ட் பெர்ஃபெக்ஷன். பெர்ஃபெக்ஷன். ஓகே. அது வந்து என்ன மாதிரியான பொருள்? இது என்னுடைய கேள்வி. ஸ்டோன்ஸ் பிரதர். ஸ்டோன்ஸ். ஓகே, தேங்க்யூ சிஸ்டர். வேற பதில்கள் ஏதாவது? It represent judgment or will brother. ஓகே, தேங்க்யூ சிஸ்டர். இது வந்து ஒரு தீர்ப்பு அல்லது ஒரு முடிவு எடுப்பதற்காக
யூஸ் பண்ற ஒரு பொருள் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஓகே, தேங்க்யூ. எல்லாருடைய பதில்களும் சரி. இப்போ ஊரீம் தும்மீம் அதை பத்தி இங்க வரலாற்று ஆசிரியர் ஜோசபஸ் நம்ம அதிகமா வந்துட்டு பார்க்கிறது என்னன்னா, ஜோசபஸ் அப்படிங்கிற வரலாற்று ஆசிரியர் கர்த்தருடைய நாட்களுக்கு பிறகு அவர் வந்து அந்த டைம் பீரியட்ல வாழ்ந்துட்டு இருக்கும்போது அவருடைய ரைட்டிங்ஸ் நம்ம அதிகமா எடுப்போம். இப்போ ஜோசபஸ் நிறைய விஷயங்களை வந்து எழுதியிருக்கிறாரு. கர்த்தருடைய மரணத்தை பத்தி கூட எழுதியிருக்கிறாரு. ஸோ அவர் எப்படி அடிச்சாங்க, ஸோ இதெல்லாமே வந்துட்டு அவர் எழுதியிருக்கிறாரு. நம்ம ஹிஸ்டரியில நம்ம பார்க்கிறோம். ஸோ அவர் சொல்லும் போது அவர் என்ன ஒரு வார்த்தை யூஸ் பண்றாருன்னா, Josephus adds to these the two sardonyx buttons worn on the shoulders. அந்த ஒரு பிரதான ஆசாரியர் அவருடைய தோள்களின் மேல 2 பட்டன்ஸை வந்து அவர் போட்டிருப்பார். 2 பட்டன் அப்படிங்கிறத அவர் எக்ஸ்பிளைன் பண்றாரு. இது வரைக்கும் வந்து யாரும் பார்த்ததில்ல. இப்போ இது சரித்திர எழுத்தாளர் எழுதும் போது அவர் என்ன சொல்றாருன்னா, 2 பட்டன் இருக்கு. இப்போ நம்ம ட்ரெஸ்ல பட்டன் இருக்கு இல்லைங்களா, ஸோ அதே மாதிரி 2 பட்டன்ஸ் இருக்கு. அந்த 2 பட்டன்ஸ் என்ன சொல்றாருன்னா சார்டோனிக்ஸ் பட்டன். சார்டோனிக்ஸ் அப்படின்னா அது ஒரு வகையான ரத்தின கற்கள். இப்போ ரத்தின கற்கள் நம்ம பார்த்தோம், 12 விதமான ரத்தின கற்கள், 12 கோத்திரத்தை அது வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது. அது மட்டுமல்ல, அந்த 12 கோத்திரத்தினுடைய நாமங்கள் அதன் மேல பதிக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ அதே போல இங்க நாம பார்க்கிற இந்த ஊரீம் மற்றும் தும்மீம் அது கூட 2 கற்களை வந்து அது ரெப்ரசன்ட் பண்ணுது, ரத்தின கற்கள். அந்த 2 ரத்தின கற்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நீங்க இந்த பிக்சர்ல பார்க்கலாம். இது வந்துட்டு சார்டோனிக்ஸ் ஸ்டோன், சார்டானிக் பட்டன், சார்டானிக் ஸ்டோன்னு சொல்லுவாங்க. இது கூட ஒரு ரத்தின கற்கள் தான். இப்போ நம்ம பொதுவாக நம்ம யூஸ் பண்ற ஒரு மெத்தடில் நம்ம சொல்லணும்னா, சம்டைம்ஸ் வந்து நம்ம கூழாங்கல் நம்ம யூஸ் பண்ணுவோம். அந்த கூழாங்கல் வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதே போல இந்த ஒரு ரத்தின கற்கள் கூட இந்த மாதிரி தான் இருக்கும். இது வந்து அதிகமாக எங்கே யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, செயின்ஸு, அவங்களுடைய பாசி, ஒருவர் போடுற செயின்ல வந்துட்டு அவர் என்ன பண்ணுவாங்கன்னா யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்படிப்பட்ட 2 கற்கள் வந்து இருந்திருக்கலாம் அப்படிங்கிறது யாருடைய கருத்தா இருக்குன்னா, சரித்திர எழுத்தாளர் ஜோசபஸ் உடைய ஒரு கருத்தா இருக்கு. ஸோ இந்த ஒரு கருத்தை அது வந்து நம்ம பார்க்கும்போது இது வந்து கண்டிப்பா அது என்னவா இருக்கலாம் அப்படின்னு நம்ம கெஸ் பண்ணலாம்னா, இது வந்து கற்களா இருக்கலாம். ஏன்னா அங்க பொதுவா சொல்லும் போது அந்த இடத்துல அந்த ஒரு வார்த்தை வந்து ஊரீம் தும்மீமை நீ வைப்பாயாக அப்படின்னு சொல்றாரு. இன்னொரு இடத்துல அவர் சொல்றாரு, இந்த ஒரு வசனம் வாசிங்க சிஸ்டர், லேவியராகமம் 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், லெவிட்டிகஸ் சாப்டர் 8 verse 8. மேகலா சிஸ்டர் வாசிங்க. அவனுக்கு மார்பதக்கத்தை அணிந்து மார்பதக்கத்திலே ஊரீம் தும்மீம் என்பவைகளை வைத்து. சோ மார்பதக்கத்தை அணிந்து மார்பதக்கத்திலே ஊரீம் தும்மீம் என்பவைகளை வைத்து. இங்க கூட அது ஒரு ஸ்டோன் அப்படிங்கறது நமக்கு எங்கேயுமே சொல்லல. பொதுவா சொல்லும் போது ஊரீம் தும்மீம் என்பவைகளை நீ வைங்க. ஆனா அது என்ன அப்படிங்கிறது எங்கேயுமே கிளியரா நமக்கு பிக்சர் சொல்லப்படல. ஸோ இதனால தான் ரசல் அவர் எழுதும் போது கூட அவர் எப்படி எழுதினார் அப்படின்னா, இன்டர்நெட் கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு. ஸோ ரசல் வந்துட்டு ரீப்ரிண்ட் நம்பர் 5042ல அது எழுதும் போது, there is nothing specific known on this subject. In some manner or other, it is supposed the breastplate that was worn by the high priest was used as the Urim and Thummim. அவர் பிரதான ஆசாரியர் அவர் யூஸ் பண்ண அந்த ஒரு மார்பதக்கம் அது வந்து எப்படி உபயோகப்படுத்தப்பட்டுச்சு அப்படின்னா, ஊரீம் தும்மீமாக உபயோகப்படுத்தப்பட்டுச்சு. ஏன்னா அதை பத்தி எந்த ஒரு ஸ்பெசிபிக்கான ஒரு டீட்டெயில் நமக்கு வேத வசனங்கள்ல காணப்படலை. அதனுடைய முக்கியமான வேலை என்னன்னா, டு கிவ் டெஃபினைட் ஆன்சர்
எஸ் ஆர் நோ. ஏதாவது ஒரு கேள்வி அல்லது ஏதாவது ஒரு குழப்பம் வரும்போது அந்த இடத்துல இஸ்ரேல் ஜனங்களுக்கு தேவன் அவருடைய வழிநடத்துதலை காண்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொடுக்கப்படுகிற அந்த ஒரு வார்த்தை என்னன்னா, ஒன்னா எஸ் இல்லைன்னா நோ. உதாரணத்திற்கு வந்து இஸ்ரேல் ஜனங்கள் ஒரு நாட்டை என்ன பண்ணணும்னா போர் தொடுக்கணும், ஒரு நாட்டை வந்துட்டு நோக்கி வாருக்கு போகணும் அப்படின்னு சொல்லும் போது அங்க பிரதான ஆசாரியர் வந்து தேவன் கிட்ட போய் கேட்பார், நாங்க இந்த ஊருக்கு எதிராக போருக்கு போகலாமா, சண்டைக்கு போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஸோ தேவனுடைய வழிநடத்துதல் ஒருவேளை வந்து எஸ் அப்படின்னு சொன்னா அதுக்கேற்றார் போல அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஒரு சண்டைக்கு போவாங்க. ஒருவேளை தேவன் நோ சொல்லிட்டாருன்னா அவங்க என்ன பண்ண மாட்டாங்கன்னா அந்த சண்டைக்கு போக மாட்டாங்க. ஏன்னா அந்த நோ சொல்லிட்டு அதுக்கப்புறம் போனா அங்க அவர்களுக்கு ஒரு தோல்வி வந்து ஏற்படும். அப்ப தேவனுடைய வழிநடத்துதல் அது எப்படி இருக்கணும் அல்லது எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தேவன் கொடுத்த அந்த ஒரு 2 விதம் அதுதான் நம்ம பார்க்கிறோம், ஊரீம் மற்றும் தும்மீம். அப்ப இஸ்ரேல் ஜனங்கள் அவர்களை தேவன் எப்படி வழிநடத்தினார் அப்படின்னு பார்க்கும்போது பிரதான ஆசாரியர் போட்டுக்கிற பிரஸ்ட் பிளேட், அதுல இருக்கிற ஊரீம் தும்மீம், இது 2 தான் அவர்களை வந்து வழிநடத்துது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இப்போ இந்த ஒரு பதிலை வச்சுட்டு நம்ம இது எப்படி இருக்கும், இது எப்படி நடந்திருக்கலாம் அப்படிங்கிறத நம்மளால என்ன பண்ண முடியாதுன்னா சொல்ல முடியாது. ஆனாலும் என்ன விசேஷமா சொல்லலாம் அப்படின்னா, இந்த ஊரீம் தும்மீம் மூலமாக தேவன் அவர்களுக்கு வழிநடத்துதல் செய்கிறாரு. அவங்க எங்க எப்படி போகணும் அல்லது அவர்கள் எடுக்கிற முடிவுகள் சரியா தவறா அப்படிங்கிறத வந்து தேவன் வந்து சொல்றதுக்கு தான் இந்த ஒரு ஊரீம் தும்மீமை வந்துட்டு யூஸ் பண்ணார். சரி, இப்போ ஊரீம் தும்மீமே இப்படித்தான் வந்துட்டு அவங்க யூஸ் பண்ணாங்கிறது ரசலுடைய ஒரு கருத்து. இதே மாதிரி வந்து கொஷின் புக்ல கூட ஒரு கேள்வி ரசல் பார்த்து கேட்டாங்க 1911 1911ல, ஹவு டிட் காட் ஆன்சர் பை த ஊரீம் அண்ட் தும்மீம். இப்போ தேவன் எப்படி ஊரீம் தும்மீம் மூலமாக ஜனங்களுக்கு பதில் கொடுத்தார் அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்கும் போது அதற்குண்டான பதில் சகோதரர் சொல்றாரு, நோபடி நோஸ் எக்ஸாக்ட்லி ஹவு திஸ் வாஸ் டன். யாருக்குமே தெரியாது இது எப்படி நடக்குது அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. ஆனா ஜனங்களுக்கு மத்தியில ஒரு பிரதான ஆசாரியர் அவருடைய மார்பதக்கத்துல இருக்கிற அந்த ஒரு ஊரீம் தும்மீம் வந்து அவங்களுக்கு பதில் வந்து கொடுக்குது. அது எப்படி கொடுக்குது அப்படின்னு சொல்லும் போது, certain of the stones to shine with special brilliancy or something of the kind. ஒரு சில கற்கள், இப்போ உதாரணத்திற்கு அந்த மார்பதக்கத்துல 12 கற்கள் இருக்கு, 12 ப்ரெஷியஸ் ஸ்டோன்ஸ் இருக்கு. 12 ஸ்டோன்ஸுக்கும் 12 கோத்திரங்களை அங்க வந்து பதிச்சிருக்கிறாங்க. சிஸ்டர் கேக்குதுங்களா? வாய்ஸ் கேக்குதுங்களா? இப்போ வாய்ஸ் கிளியரா இருக்குங்களா? எஸ் பிரதர். யா, thank you சிஸ்டர். இப்போ இந்த 12 விதமான கற்கள் டிஃப்ரெண்ட் கலர்ல இருக்கும். அப்போ தேவன் ஒரு விஷயத்தை சொல்லுவதற்காக அது என்ன பண்ணுவாருன்னா அதுல ஒரு சில கலர்ஸ் வந்துட்டு கொடுக்குறாரு. அதை நம்ம பார்க்குறோம். certain of the stones to shine with special brilliancy or something of the kind, but it is all guesswork, nobody knows anything about it. இங்க ரசல் சொல்லும் போது கூட என்னதான் சொல்றாருன்னா இதெல்லாம் வந்துட்டு ஒரு கெஸ் தான், ஒரு சில ஆலோசனைகள் தான், இது வந்து எக்ஸாக்டா இப்படித்தான் நடந்திருக்கும் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த ஒரு ஊரீம் தும்மீம் மூலமா எப்படி அவங்க அந்த ஒரு பதிலை எடுத்துக்கிறாங்க, எப்படி தேவன் பேசுறாரு, எப்படி அவரு ஆன்சர் பண்றாரு அப்படிங்கிறது வந்துட்டு இந்த 2 கற்கள் அது சம்டைம்ஸ் அது என்ன பண்ணும்னா அந்த ஒரு வார்த்தை அவர் சொல்லும் போது, the stone which represented such a tribe would either be light or dark. ஒரு சில அந்த ஒரு ரேஸ் வரும்போது அந்த இடத்துல அந்த கல் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு சில நேரங்கள்ல அது வந்து பிரைட்னஸ் கொடுக்கலாம், லைட்டா எரியற மாதிரி பண்ணலாம். இப்ப நாம கூட யூஸ் பண்றோம் இல்லையா சிக்னல்ல. இப்ப சிக்னல்ல வந்துட்டு 3 கலர் இருக்கு, ரெட்டு, கிரீனு, எல்லோ.
ஸோ ஒரு 3 கலர்ல ரெட் போட்டுட்டா அது வந்து ஸ்டாப். அதே போல கிரீன் போட்டா கோ, எல்லோ போட்டா கவனி. ஸோ இந்த 3 இது வந்துட்டு நமக்கு எப்படி தான் கிடைக்குதுன்னா, அந்த கலருடைய ஐடென்டிஃபிகேஷனு, இந்த கலர் போட்ட உடனே நம்ம என்ன பண்ணிடுறோம், அதனுடைய சிக்னலை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறோம். அதே மாதிரி இங்கே தேவனுடைய ஜனங்களை தேவன் எப்படி வழிநடத்துறார் அப்படின்னு பார்க்கும்போது, பிரதான ஆசாரியர்கிட்ட அந்த ஒரு ஊரீம் தும்மீம் இருக்கு. அதில் எரிகிற அந்த லைட், ஸோ எந்த மாதிரியான லைட் அது எரியுதோ அதுக்கேற்றாற் போல அவங்க அந்த முடிவுகளை வந்து எடுப்பாங்க. ஸோ இதான் வந்து சகோதரர் ரசல் அவருடைய கருத்துக்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ இதை பற்றி சகோதரர் ஆண்டன் ஃப்ரே அவர் வந்து நிறைய விஷயங்களை வந்து அவர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா கலெக்ட் பண்ணியிருக்கிறார். ஸோ எப்படியெல்லாம் கலெக்ட் பண்ணியிருக்கிறாருன்னு பார்க்கும்போது, இந்த ஒரு காரியத்தை குறித்து நிறைய எக்ஸ்பிளனேஷன் இருக்குது. நம்ம என்ன பண்ணலாம்னா அந்த வசனம் வாசித்து நம்ம போகலாம். வாசிங்க சிஸ்டர். நெக்ஸ்ட் வசனம் 28:30 எக்ஸோடஸ் யாத்ராமம் 28:30. நியாயவிதி மார்பதக்கத்திலே ஊரீம் தும்மீம் என்பவைகளை வைப்பாயாக. சிஸ்டர் உங்க வாய்ஸ் ரொம்ப லோவா இருக்கு. நியாயவிதி மார்பதக்கத்திலே. ஓகே சிஸ்டர் படிங்க. சிஸ்டர் வாசிங்க. கேக்குதுங்களா? கேக்குது, வாசிங்க. நியாயவிதி மார்பதக்கத்திலே ஊரீம் தும்மீம் என்பவைகளை வைப்பாயாக. ஆரோன் கர்த்தருடைய சன்னிதானத்தில் பிரவேசிக்கும் போது அவைகள் அவன் இருதயத்தின் மேல் இருக்க வேண்டும். ஆரோன் தன் இருதயத்தின் மேல் இஸ்ரவேல் புத்திரருடைய நியாயவிதியை கர்த்தருடைய சன்னிதானத்தில் எப்பொழுதும் தரித்து கொள்ள வேண்டும். அப்போ நியாயவிதி அதாவது இங்க சொல்லும் போது நியாயவிதி அப்படிங்கிறது இங்க போட்டிருக்குது. இங்க வந்துட்டு பியர் த ஜட்ஜ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு வார்த்தை யூஸ் பண்றாரு. அது மேல நம்ம பார்க்கும்போது பிரஸ்ட் பிளேட் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் யூஸ் பண்றாரு. அப்ப இது எங்கதான் வைக்கணும்? கேக்குதுங்களா? பிரஸ்ட்ல பிரதர், பிரஸ்ட் பிளேட்ல. Thank you sister. ஸோ பிரஸ்ட் பிளேட்ல அது வந்து வைக்கணும். இப்போ பிரஸ்ட் பிளேட்ல வைக்கணும்னு சொல்லும் போது தேவன் முன்னாடியே வந்து ஒரு கட்டளை கொடுத்தார். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம். ஸோ பிரஸ்ட் பிளேட் மார்பதக்கம் அது வந்து எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்த்தோம். ஸோ மார்பதக்கத்தை பற்றி பார்க்கும்போது நம்ம அந்த பிக்சர் நீங்கள் பார்க்கலாம். ஸோ அந்த மார்பதக்கத்தை வந்து எப்படி ஏபோத் எப்படி உண்டு பண்ணுறாங்களோ அதே மாதிரி பண்ணணும். அதே மெட்டீரியலில் பண்ணிட்டு அதை வந்து ரெண்டாக மடிக்கணும். இப்போ ரெண்டாக மடிக்கணும்னு சொல்லும் போது அந்த இடத்துல என்ன ஆயிருன்னா ஒரு ஃபோல்டு பண்ணும்போது அந்த இடத்துல ஒரு பாக்கெட் மாதிரி ஒரு காரியம் வந்து அங்கே உருவாகும். இப்போ நம்முடைய பேக்கெட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, ஷர்ட் பேக்கெட். ஸோ அதில் வந்துட்டு எக்ஸ்ட்ரா ஒரு பீஸ் வச்சா அந்த இடத்துல என்ன ஆயிடுதுன்னா ஒரு பேக்கெட் மாதிரி ஆயிடுது. அதன் மூலமாக நம்ம என்ன பண்ணலாம்னா மொபைல் வைக்கலாம், பென்ஸ் வைக்கலாம், அந்த மாதிரி வைக்கலாம். ஸோ அதே போல் தேவன் கொடுத்த கட்டளை வந்து இந்த ஒரு மார்பதக்கம் பிரஸ்ட் பிளேட் அது ரெடி பண்ணும்போது இந்த பிரஸ்ட் பிளேட்டுக்கு உண்டான மெட்டீரியல் அது ஏபோத் மாதிரியே இருக்கிற மெட்டீரியல் யூஸ் பண்ணும். அதே போல அதனுடைய காரியம் ஓகே. ஐ திங்க் இன்டர்நெட் ப்ராப்ளம் இருக்கு. வாய்ஸ் கிளியரா இருக்குங்களா? இல்ல விட்டு விட்டு வருதுங்களா? விட்டு விட்டு வருது. ஓகே, இன்டர்நெட் ப்ராப்ளம். விட்டு விட்டு வந்ததுன்னா கொஞ்சம் சொல்லுங்க, இன்ஃபார்ம் பண்ணுங்க. இந்த மார்பதக்கத்தை அவர்கள் செய்யும் போது அந்த இடத்துல டபுளா மடிச்சு ஒரு பேக் மாதிரி அது ஃபார்ம் பண்ணி அல்லது பாக்கெட் மாதிரி ஃபார்ம் பண்ணி அதை வந்து செய்யறாங்க. ஒரு பாக்கெட் எதற்காக அப்படின்னு சொல்லும் போது இந்த ஊரையும் தும்மியுமே வந்துட்டு அதுக்குள்ள போட்டு வைக்கணும்.
இந்த 2 ப்ரெஷியஸ் ஸ்டோன்ஸு அது வந்து அதுக்குள்ள போட்டு வைக்கணும். ஸோ அதனுடைய அர்த்தம் கூட சகோதரர் சொன்னார் நமக்கு பிரசன்னா பதிர. ஊரீம் அப்படின்னு சொல்லும்போது அதனுடைய அர்த்தம் வந்து லைட்ஸ். 2வது தும்மீம் அப்படின்னு சொல்லும்போது பர்ஃபெக்ஷன். இந்த 2 வார்த்தைகளை வந்துட்டு நமக்கு அந்த ஒரு அர்த்தங்களா நமக்கு கொடுக்குறாரு. இதனுடைய செப்ஜுவன்ட் அந்த மொழிபெயர்ப்புல ஒரிஜினல் அந்த ஒரு வார்த்தைகளை நம்ம பார்க்கும்போது டெலோஷியஸ், இன்னொன்று வந்து அலத்தியா அப்படிங்கிற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்படுது. இதுக்குண்டான அர்த்தம் பார்க்கும்போது மேனிஃபெஸ்டேஷன், வெளிப்படுத்துதல் அண்டு ட்ரூத், சத்தியம். இது 2 வார்த்தைகளை நமக்கு மீனிங் அங்கே கொடுக்குறாரு. இப்போ இந்த 2 விஷயங்களும் இது எப்படி வெளியாக்கப்படுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கும்போது இது பிரதான ஆசாரியருடைய மார்பு பகுதியில், அதாவது இருதயத்திற்கு பக்கத்தில் இந்த 2 ஸ்டோன்ஸ் வந்து வைக்கணும். இது பிரதான ஆசாரியர் அப்படின்னு சொல்லும் போது அது நம்முடைய கர்த்தர் இயேசுவை அது குறிக்குது. அவருடைய இருதயத்துக்கு பக்கத்துல இது வந்து வெளிப்படுத்தப்படணும் அல்லது வைக்கப்படணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம பார்க்கிறோம். ஸோ இதற்கொண்டான ஆவிக்குரிய அர்த்தம் பார்க்கும்போது இது நமக்கு எதை குறிக்கிறதா இருக்குதுன்னா, the mysterious contents of the breastplate seem to direct our thoughts to the heart of the Lord Jesus as containing all lights and perfections, all grace and truth, all mercies and righteousness. இப்போ கர்த்தர் இயேசுக்குள்ள என்னென்ன விஷயங்கள் எல்லாம் காணப்படுது அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணலாம், ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணலாம். லிஸ்ட் அவுட் பண்ணும்போது அவர் உலகத்திற்கு ஒளியாக இருந்தார். தேவனுடைய இப்போ தேவன் தான் வந்துட்டு ஒளிங்கிறது நம்ம வாசிக்கிறோம். இப்போ கர்த்தர் கூட உலகத்திற்கு ஒளியாக வந்தார். பர்ஃபெக்ஷன் அவருக்குள்ள இருந்தது. அவர் தான் ஒரு பரிபூர்ண ஒரு மனிதனாக இருந்தார். ஆல் கிரேஸ் அண்ட் ட்ரூத், ஆல் மெர்சிஸ் அண்ட் ரைச்சியஸ்னஸ், இது எல்லாமே வந்துட்டு கர்த்தருக்குள்ள அது காணப்பட்டது. இன் ஹிம் வாஸ் லைட் அண்ட் ஹீ manifested forth that light. He declared the Father, he is the light of the glory of God and fullness of light dwells in him. ஸோ அவருக்குள்ள எல்லாமே வந்து வாசம் செஞ்சது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அவர் தான் பிதாவாகிய தேவனை வெளிப்படுத்தினாரு. பிதாவாகிய தேவன் அவர் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத கர்த்தர் மூலமாகத்தான் எல்லாரும் அறிந்து கொண்டாங்க. தேவனுக்கு ஒரு மகிமை அல்லது ஒரு க்ளோரி அப்படின்னா யாருன்னா கர்த்தர் தான். அதே போல ஆல் ஃபுல்னஸ் ஆஃப் லைட் டுவெல்ஸ் இன் ஹிம். ஸோ எல்லா காரியங்களும், இந்த வெளிச்சம், பிரகாசம், அதெல்லாம் வந்துட்டு யாருக்குள்ள இருந்தது அப்படின்னு பார்க்கும்போது கர்த்தருக்குள்ள அது காணப்பட்டது அப்படிங்கிறத பார்க்குறோம். இது வந்துட்டு ஒரு எக்ஸ்பிளனேஷன் இங்கே வந்து சகோதரர் வந்து அங்கே குறிப்பிட்டு சொல்றாரு. இப்போ இந்த ஒரு காரியம் வந்துட்டு நம்ம இன்னும் தெளிவாக புரிந்து கொள்ளணும்னா, இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த ஒரு பாடம் வந்து நிறைய பாடங்களை நம்ம பார்த்துருக்குறோம். மேக்ஸ் கிளாஸ் பார்த்துருக்குறோம், பயாலஜி பார்த்துருக்குறோம், கெமிஸ்ட்ரி பார்த்துருக்குறோம். இன்னைக்கு நம்ம பார்க்குறது என்னன்னா ஃபிசிக்ஸ் பார்க்க போகிறோம். ஃபிசிக்ஸ். ஸோ ஃபிசிக்ஸில் நிறைய காரியங்கள் வந்து நமக்கு கடந்த காலங்களில் வெளிப்படுத்தப்பட்டிருக்குது. தேவனுடைய கிருபை, அவர் இந்த ஒரு அறிவு பெருகி போகும் காலத்தில் நம்ம வச்சிருக்கிறதுனால நம்ம நிறைய விஷயங்களை வந்து தெரிந்து கொள்ளலாம். கூகுளில் ஜஸ்ட் வந்து ஒரு வார்த்தையை நம்ம டைப் பண்ணோம்னா அந்த ஒரு வார்த்தைக்கு உண்டான அர்த்தம், அது எப்படி நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா கண்டுபிடிக்கலாம். இப்போ தேவன் சொல்லும் போது இந்த பிரஸ்ட் பிளேட்ல வைக்கிற அந்த ஊரின் தும்மி அது எப்படி ஜனங்களுக்கு ஒரு ஆன்சரை வந்து கொடுக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்குள்ள வருது. ஏன்னா பொதுவாக வந்துட்டு ஊரின் தும்மி வச்சு தான் அவங்க வந்துட்டு டிசைட் பண்ணுவாங்க. ஏதோ எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் ஊரின் தும்மியும் அதை வச்சு தான் அவங்க டிசைட் பண்ணுவாங்க. ஸோ இதை வந்து நம்ம வாசிக்கலாம். ஆல்ரெடி வாசித்த பகுதி தான், நம்ம அதை ஸ்கிப் பண்ணிடுறேன். அடுத்த வசனம் வாசிக்கலாம். இப்போ வந்து நான் ஸ்லைடில் போடுறேன். 28:30 எக்ஸோடஸ் வந்து நம்ம ஆல்ரெடி படித்தோம். நெக்ஸ்ட் ஒரு வசனம் வாசிக்கலாம். யாத்ராகமம் 25:22, எக்ஸோடஸ் 25:22. அங்கே நான் உன்னை சந்திப்பேன், கிருபாசனத்தின் மீதிலும் சாட்சி பெட்டியின் மேல் நிற்கும் 2 கேருபீன்களின் நடுவிலும் இருந்து நான் இஸ்ரவேல் புத்திரருக்காக உனக்கு கற்பிக்க போகிறவைகளை எல்லாம் உன்னோடே சொல்லுவேன்.
இங்க தேவன் சொல்றாரு, அங்கே நான் உன்னை சந்திப்பேன். எங்க அவர் சந்திக்கிறாருங்க? கேள்வி. Most holy place, brother. எஸ் சிஸ்டர், தேங்க்யூ. மோஸ்ட் ஹோலி பிளேஸ், மகா பரிசுத்த ஸ்தலம். அதான் அங்கே எக்ஸ்பிளைன் பண்ணும்போது, கிருபாசனத்தின் மீதிலும் சாட்சி பெட்டியின் மேல் நிற்கும் 2 கேருபீன்களின் நடுவிலும் இருந்து நான் இஸ்ரவேல் புத்திரருக்காக உனக்கு கற்பிக்க போகிறவைகள் எல்லாம் உன்னோடே சொல்லுவேன். தேவன் இஸ்ரேல் ஜனங்களை எப்படி வழிநடத்துறார், எப்படி அவருடைய கட்டளைகளை அல்லது கற்பிக்க வேண்டியவைகளை அவர் எப்படி கொடுக்குறாருன்னா, எங்க நின்று அவர் கொடுக்குறாரு அப்படின்னு பார்க்கும்போது, கிருபாசனத்தின் மீதிலும் சாட்சி பெட்டியின் மேல் நிற்கும் 2 கேருபீன்களின் நடுவிலும். இப்போ நம்ம பொதுவாக வந்துட்டு இந்த ஒரு பிக்சர் நம்ம பார்ப்போம். நீங்க பிக்சர்ல பார்க்கலாம். ஒரு ஆசரிப்பு கூடாரம் அப்படின்னால இந்த ஒரு சென்டர்ல மகா பரிசுத்த ஸ்தலம், மோஸ்ட் ஹோலி பிளேஸுக்கு மேல ஒரு லைட் ஒன்று போகும். அந்த ஒரு லைட் வந்துட்டு என்ன லைட்டுங்க? செக்கினா ஒலின்னு சொல்லுவாங்க. செக்கினா ஒலி. தேங்க்யூ சிஸ்டர். ஷெக்கினா க்ளோரி, ஷெக்கினா லைட். அந்த ஒரு ஷெக்கினா ஒளி அது எங்க இருந்து அது வருது அப்படின்னா, மேல இருந்து கரெக்டா மகா பரிசுத்த ஸ்தலத்துல அந்த 2 கேருபீன்கள் மத்தியில அது என்ன ஆகுதுன்னா ஜாயிண்ட் ஆகும். இந்த ஒரு ஷெக்கினா க்ளோரி அது வந்து முதல்ல எங்க இருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, மோசேயினுடைய கூடாரத்துல அது இருந்தது. ஒரு ஆசரிப்பு கூடாரம் ரெடி பண்றதுக்கு முன்னாடி இப்போ தேவன் யாருக்கிட்ட உறவாடிட்டு இருந்தாருன்னா, மோசே கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து மோசே என்ன பண்ணுவார்னா இஸ்ரேல் ஜனங்களை வந்து வழிநடத்துவார். அப்ப இந்த ஒரு காரியமானது, இந்த ஷெக்கினா ஒளி அது வந்து மோசேயினுடைய கூடாரத்துல இருந்து கரெக்டா இந்த ஒரு ஆசரிப்பு கூடாரம் ஸ்தாபிக்கப்பட்ட நாள்ல அந்த டைம்ல வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, மோசேயினுடைய கூடாரத்துல இருந்து விலகி கரெக்டா அந்த ஒரு மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு மேல அது வந்து வந்துருச்சு. சரி, இது எதை அடையாளப்படுத்துது? நீங்க யாராவது சொல்றீங்களா? ஷெக்கினா ஒளி மோசேயினுடைய கூடாரத்துல இருந்து இங்கே ஷிஃப்ட் ஆயிருச்சு. அது எதை அடையாளப்படுத்துங்க? ஸ்பிரிச்சுவலா இல்ல, லிட்டரலா. கேள்வி புரிஞ்சுதுங்களா? Don't know. Don't know, brother. ஓகே சிஸ்டர், தேங்க்யூ. இந்த ஷெக்கினா ஒளி எதற்கு அடையாளம்? பிரதர், கிறிஸ்து. கிறிஸ்துவுக்கு அடையாளம். ஓகே, அது வந்து நம்ம எக்ஸாக்டா அப்படி சொல்ல முடியாது. ஷெக்கினா ஒளி அப்படின்னு சொல்லும்போது, இப்போ தேவன் வந்து யாருக்கிட்ட பேசுறாரு, கம்யூனிகேஷன் கொடுக்குறாரோ அந்த இடத்துல அங்க ஒரு சூப்பர் லைட்னு சொல்லுவாங்க. சூப்பர் லைட்னா புரியுதுங்களா? இப்போ நார்மலா இருக்கிற லைட்டுக்கும் இந்த லைட்டுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் நேச்சர்ஸ் இருக்குது. அது வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா சூப்பர் நேச்சுரல் லைட். சூப்பர் நேச்சுரல் லைட் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஒரு சில இடங்கள்ல நம்ம பார்க்கலாம். இப்போ பூமியில ஒரு சில இடங்கள்ல சூப்பர் நேச்சுரல் லைட் வந்து நமக்கு தெரியும். இப்போ நம்முடைய வானம் அது எப்படி இருக்குன்னா, நார்மலா வந்து ப்ளூ கலர்ல இருக்கும். சம்டைம்ஸ் வந்து ஆரஞ்சு கலர்ல இருக்கும். கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸ்ல நம்ம பார்ப்போம். இந்த சூப்பர் நேச்சுரல் லைட் அப்படின்னு சொல்லும்போது அது ரொம்ப வித்தியாசமான ஒரு கலர். இந்த ஒரு கலர் வந்துட்டு ஸ்பெஷலா இந்த ஒரு ஆசரிப்பு கூடாரத்தின் மேல அந்த லைட் எப்பொழுதுமே இருக்கும். இப்போ நீங்க பிக்சர்ல பார்க்கலாம். இது வந்துட்டு ஒரு லைட். இந்த லைட் வந்துட்டு நார்மல் லைட் மாதிரி இல்லை. இது என்ன ஆகுதுன்னா மிக்சிங் ஆஃப் கலர்ஸ் வந்துட்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு லைட்டு எங்க வந்துட்டு இருந்ததுன்னா, பூமியின் மேல் பகுதியிலிருந்து கரெக்டா அந்த ஒரு ஆசரிப்பு கூடாரத்தினுடைய சென்டர்ல அந்த மோஸ்ட் ஹோலி பிளேஸ் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள அது வந்துட்டு இருந்தது. இதுக்கு வந்து இன்னொரு பேர் சொன்னான்னா அதை நம்ம சூப்பர் நேச்சுரல் லைட்னு சொல்லுவாங்க. இதை வந்து அதிகமா இது எது அடங்கி வச்சிருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, அடக்கி வச்சிருக்குன்னு பார்க்கும்போது அல்ட்ரா வயலட் ரேஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அல்ட்ரா வயலட் ரேஸ், யூவி ரேஸ்ன்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா?
Yes, brother. ஸோ அல்ட்ரா வயலட் ரேஸ் எங்க யூஸ் பண்றாங்க? X-ray brother. தேங்க்யூ சிஸ்டர். எக்ஸ்ரே பண்றதுக்கு யூவி ரேஸ் அது வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஆனா அந்த யூவி ரேஸ் அப்படின்னு சொல்லும் போது அது வந்து ரொம்ப டேஞ்சரான ஒரு ரே. அது வந்து ரொம்ப டேஞ்சர். அதனால தான் வந்து அந்த எக்ஸ்ரே எடுக்கிறதுக்கு வெளியில அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க யாரும் வந்து உள்ள போகக்கூடாது. ஸோ அந்த எக்ஸ்ரே எடுக்கும் போது அந்த பேஷண்ட் மட்டும்தான் உள்ள அனுப்புவாங்க. அதுவும் எந்த ட்ரெஸ்ஸும் அவங்க போட மாட்டாங்க. மெட்டல்ஸ் எதுவுமே இருக்காது. எல்லாத்தையும் கழட்டிட்டு வெறும் உடம்பு ஒரு ட்ரெஸ்ஸு அடுத்தா வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அனுப்புவாங்க. மெட்டல்ஸ் இருந்தது என்ன ஆயிரும்னா அது ரொம்ப பாதிப்பை வந்து அங்கே ஏற்படுத்தும். ஸோ அதனால வந்துட்டு மெட்டல்ஸை வந்துட்டு அவங்க உள்ள வந்துட்டு அனுமதிக்க மாட்டாங்க. இந்த யூவி ரேஸு இப்போ நீங்க அந்த பிக்சர்ல பார்க்கலாம். குவாட்ஸுங்கிறது கூட ஒரு கல், ஒரு டிஃப்ரெண்டான கல். இந்த குவாட்ஸ் நம்ம பார்க்கும்போது ஒரு பளிங்கு கல் மாதிரி இருக்கும். இல்லை என்ன சொல்றதுன்னா ஒரு கண்ணாடி கல். அது எப்படி இருந்தால் அது கண்ணாடி கல் நார்மலாக ஒயிட் கலர்ல இருக்கும். இந்த யூவி ரேஸ் அந்த யூவி ரேஸு இந்த ஒரு குவாட்ஸ்குள்ள கடந்து போகும்போது அது என்ன ஆயிரும்னா கலர் சேஞ்ச் பண்ணும். அது நீங்க ஒரு சில பிக்சர்ஸ் நீங்க பார்க்கலாம். இது வந்து குவாட்ஸ் கிறிஸ்டல். இது வந்து ஒரு வகையான கல். இந்த கல்லுல யூவி ரேஸ் அது வந்து கடந்து போகும்போது சம்டைம்ஸ் வந்துட்டு எமெத்திஸ்ட் அப்படிங்கிற ஒரு கலர் வரும். நீங்க இந்த பிக்சர்ல பார்க்கலாம். அது வந்துட்டு ப்ளூ கிரீன் இல்லைன்னா ப்ளூ ரெட் மிக்ஸ் ஆன மாதிரியான ஒரு கலர். உங்களுக்கு பிக்சர் கிளியரா இருக்கான்னு தெரியல எனக்கு. பிங்க் கலர் மாதிரி இருக்கும் கலரு. இல்லைன்னா கத்திரிப்பூ கலர் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, ஊதா பூ, அந்த மாதிரி ஒரு கலர் வந்துட்டு நமக்கு கிடைக்கும். இது வந்துட்டு ஒரு டைப்பு ஒரு ரேஸ் வந்து கிராஸ் ஆகும்போது. இன்னொரு கலர் வந்துட்டு ஸ்மோக்கி ஹியூ அப்படிங்கிற கலர் கிடைக்கும். ஸ்மோக்கி ஹியூங்கிறது வேற ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம புகை வருது இல்லையா, ஸோ புகையில ஒரு ப்ரௌன் கலர் மிக்ஸ் ஆனால் அது எப்படி இருக்கும்? ப்ரௌன் ஒயிட்டு இல்லை ஒயிட்டு பிங்க்கு இந்த மாதிரி மிக்ஸ் ஆச்சுன்னா ஒரு கலர் கிடைக்கும் நமக்கு. அந்த கலர்ல இந்த ஒரு லைட் வந்து நமக்கு கிடைக்கும். அதாவது இந்த ஒரு கிறிஸ்டல்ல இந்த ஒரு கற்கள் மேல இந்த ரேஸ் பாஸ் ஆகும்போது நமக்கு கிடைக்கிற கலர்ஸ் வந்துட்டு டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வந்துட்டு கிடைக்கும். அது வந்து ரேஸை பொறுத்து எந்த மாதிரியான ரே. இப்போ வந்து நம்ம யூவி ரே பத்தி பார்த்துட்டு இருக்கிறோம். அல்ட்ரா வயலட் ரே. இந்த ஒரு அல்ட்ரா வயலட் ரே ஒரு கல் மேல ஒரு ரத்தின கற்கள் மேல பாஸ் ஆகும்போது ஒரு டிஃப்ரெண்ட் கலர் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி தான் அங்க ஆதி காலத்துல அந்த ஒரு இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில இந்த ஒரு ரத்தின கற்கள் மேல இந்த யூவி ரேஸ் பாஸ் ஆகும்போது அதற்குண்டான ஒரு கலர் கிடைக்கும். அந்த கலரை வச்சு அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா தேவன் இது அங்கீகரிக்கிறார், இல்ல தேவன் இது வேண்டான்னு சொல்றார் அப்படிங்கிறது வந்து அவங்க ஐடென்டிஃபை பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இது வந்துட்டு பிசிக்ஸ், ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பிசிக்ஸ். ஸோ ஒரு வேளை நம்ம படிச்சிருக்கலாம். ஆனால் இந்த ஒரு காரியம் வந்து நீங்கள் கூகுளில் போட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக வந்து நம்ம இதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். ஸோ இந்த யூவி ரேஸ் பற்றி ஒரு சில விஷயங்கள் நம்ம பார்க்கலாம். இப்போ யூவி ரேஸ் அப்படின்னு சொல்லும்போது அது எங்கேருந்து வருதுன்னா சன்லேருந்து வருது, நம்முடைய சூரியன்லேருந்து வருது. இந்த சூரியன்லேருந்து வரும்போது 3 விதமான யூவி ரேஸ் இருக்கு. அது நம்ம பார்க்குறோம் பிக்சரில். யூவி ரேஸில் ஏ, யூவி ரேஸில் பி, யூவி ரேஸில் சி. இந்த 3 விதமான ரேஸு நம்ம பூமிக்கு வருது. ஒரு யூவி ஏ அது என்ன ஆகுதுன்னா ஓசோன் லேயரை தாண்டி உள்ள வந்துடுது. யூவி பி என்ன ஆகுறது இல்லைன்னா கொஞ்சம் மேற்பகுதி வரைக்கும் வருது. யூவி சி பார்க்கும்போது அது என்ன ஆகிறது இல்லைன்னா உள்ள வர்றதில்லை. ஏன்னா அதனுடைய ரேடியேஷன், அந்த ரேடியேஷனு அது வேவ் லென்த் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொன்று மாறும். இப்போ நம்ம எஃப்எம் எல்லாம் யூஸ் பண்ணுறோம். இப்போ எஃப்எம் எல்லாம் எப்படி தான் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த ரேஸ் மூலமாக தான் அங்கே யூஸ் பண்ணப்படுது. இந்த சேட்டிலைட்டை வந்துட்டு பூமிக்கு மேலே அனுப்பிச்சிட்டு இந்த ரே எந்த அளவுக்கு அது கேப்சர் பண்ணுதோ அந்த அளவுக்கு அது என்ன ஆகுதுன்னா அந்த சேனல் நமக்கு கிடைக்கும். இப்போ இதுக்கு வந்துட்டு நம்ம இன்னொரு பிக்சர் பார்க்கலாம். ஸோ இந்த பிக்சர் நீங்கள் பாருங்கள். இப்போ யூவி ஏ
அந்த ரே என்ன ஆகுதுன்னா ரீச்சஸ் த லென்ஸ் அண்ட் ரெட்டினா. ஒருவேளை இந்த ரே இந்த ஒளியை நம்ம பார்த்தோம்னா நம்முடைய கண்கள் அது வந்து பாதிக்கப்படும். நம்முடைய கண்களை வந்து பாதிக்கிற ஒரு ரே வந்துட்டு இந்த யூவிஏ. ரெண்டாவது பார்க்கிறோம் யூவிபி. அந்த ரே வந்துட்டு நம்ம மேலே பட்டுச்சு அப்படின்னா நம்முடைய ஸ்கின் கலர் வந்து என்ன ஆயிரும்னா டார்க் ஆயிடும். இதில் நம்ம பொதுவாக நம்ம பார்க்கறது தான். இப்போ நம்ம ரேஸ்ன்னு சொல்லும் போது நிறைய ரேஸ் இருக்கு. அந்த ரேஸில் நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இருக்குது. அந்த வெரைட்டிஸு நம்ம எடுக்கும் போது நம்ம கைகள்லையோ கண்கள்லையோ பார்க்கும்போது அந்த இடத்துல நம்முடைய பாதிப்புகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த யூவிசிங்கிறது வந்து ரொம்ப டேஞ்சரானது. அந்த டேஞ்சரானது வந்து அங்கே தேவன் என்ன பண்ணலைன்னா நம்முடைய பூமிக்கு வந்து அனுமதிக்கலை. ஸோ அதை நம்ம இங்கே பார்க்குறோம். இந்த பிக்சரில் முன்னாடி பார்த்தீங்க இல்லையா? ஸோ 3 ரே வருது. ஆனால் அந்த 3 ரேல முதல் ரே 2வது ரே மட்டும்தான் பூமிக்குள்ளே வருது. 3வது ரே என்ன ஆயிருதுன்னா ஓசோன் லேயர் மூலமாக அது வந்து ஸ்டாப் பண்ணப்படுது. ஸ்டாப் பண்ணுறதுனால அந்த ரேஸு நம்ம பாடியில் பட்டுச்சுன்னா நிறைய பாதிப்புகளை வந்து ஏற்படுத்தும். இப்போ யூவி ரேல கெட்டது மட்டும்தான் இருக்குது அப்படின்னா கெட்டது மட்டும் இல்லை, நல்ல விஷயங்களும் கூட காணப்படுது. இது நம்ம ஸ்கூலில் படிக்கும்போது நம்ம தெரிஞ்சிருப்போம். பொதுவாக வந்துட்டு காலையில் நல்லா வாக்கிங் போங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ காலையில் வாக்கிங் போகும்போது அதில் இருக்கிற அல்ட்ரா வயலட் ரேஸு நம்முடைய பாடியில் போடும்போது நமக்கு என்ன கிடைக்குதுன்னா விட்டமின் டி கிடைக்குது. இப்போ விட்டமின் டி கிடைக்கிறதுனால நமக்கு நிறையா நோய்கள்லேருந்து எதிர்ப்பு சக்தி கிடைக்கும். நம்முடைய ஸ்கின் டிசீசஸ் அதுக்கெல்லாம் வந்துட்டு இந்த விட்டமின் டி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. நெக்ஸ்ட் வந்துட்டு நம்முடைய மூட் என்ஹான்ஸ்மெண்ட். ஸோ நம்ம வந்து நல்ல ஒரு விதமாக வைத்துக் கொள்வதற்கு அது பயன்படுத்தப்படுது. 3வது வந்து ஆன்டிபாக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ். இந்த ரேஸ்லேருந்து வருகிற அந்த ஒரு ஆன்டிபாக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் அது வந்துட்டு நமக்கு நோய் பரவாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் தடுக்கும். அதனால தான் அதிகமாக வந்துட்டு வெளியில் இருக்கிறவங்களுக்கு நோய் வந்து அதிகமாக பரவாது, அதாவது சன்லைட்டில் இருக்கிறவங்களுக்கு. ஸோ இது வந்து நம்ம இன்னொரு பிக்சர் பார்க்கலாம். இது வந்துட்டு காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் ஒரு யூவி ரே அது எப்படி செயல்படுது அப்படிங்கிறது ஒரு சின்ன ஒரு பிக்சரு. ஸோ இதில் வந்துட்டு 12 மணிக்கு மத்தியானம் 12 மணிக்கு நம்ம போனோம்னா நல்ல வெயில் அடிக்கும். அந்த வெயிலில் நம்முடைய ஸ்கின் என்ன ஆயிரும்னா கருத்துரும், டார்க் ஆயிரும். ஸோ அதனால் வந்துட்டு அங்கே யூவி ரே வந்து அதிகமான ஒரு பட்சத்தில் இருக்கும். அதனால் வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா அந்த டைமில் அதிகமாக நீங்கள் வெளியே போகாதீங்க. இந்த வெயில் காலத்தில் கூட சொல்லுவாங்க கத்திரி வெயில்னு சொல்லுவாங்க. இப்போ கத்திரி வெயிலில் யாராவது வெளியில் போனால் மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க. அதனுடைய இது எப்படி நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது இந்த யூவி ரேஸினுடைய தாக்கம் வந்து அதிகமாக இருக்கும். அதன் மூலமாக நமக்குள்ள நிறைய பாதிப்புகளை வந்து அது ஏற்படுத்துங்கிறத நம்ம பார்க்கணும். இப்படிப்பட்ட ஒரு யூவி ரே தான் எங்கே பாஞ்சிட்டு இருந்தது, எங்கே போயிட்டு இருந்தது அப்படின்னு பார்க்கும்போது மகா பரிசுத்த ஸ்தலத்தில் அந்த கேருபீன்கள் மத்தியில் தேவன் வந்து அந்த ஒரு யூவி ரேயை பாஸ் பண்ணிட்டு இருந்தார். இது எங்கேருந்து வருது, எப்படி வருது அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. ஆனால் தேவனுடைய சமூகத்திலிருந்து ஒரு லைட் ஒன்று வருது. அதுதான் நமக்கு கொடுக்கப்படுகிற ஒரு விஷயம். அதை நம்ம பார்க்குறோம். ஷெக்கினா க்ளோரி, ஷெக்கினா லைட். இந்த ஷெக்கினா லைட்டு ஃபிசிக்ஸில் நம்ம பார்க்கணும் அப்படின்னா அது வந்து யூவி ரேக்கு நம்ம கம்பேர் பண்ணி நம்ம பேசலாம். இந்த ஒரு யூவி ரே ஒரு விஷயத்துக்குள்ளே பாஸ் ஆகும்போது அதுக்கு டிஃப்ரெண்டான கலர்கள் வந்து நமக்கு கிடைக்கும். அதை நம்ம பார்த்தோம். அந்த குவாட்ஸ் கல்லில் ஒரு சில நேரங்களில் ஊதாப்பூ கலரில் ஒரு சில கலர்ஸ் நம்ம லைட்டு தெரியும். சம்டைம்ஸ் வந்து பிங்க் கலரில் ஒரு லைட்டு தெரியும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம பார்க்குறோம். ஸோ இது இன்னொரு பிக்சரு. யூவி ரேஸில் நிறையா இது இருக்குது, வேவ் லென்த் இருக்குது. ஒவ்வொரு வேவ் லென்த்துக்கும் ஒவ்வொரு காரியம் வந்து நமக்கு நடக்கும். ரொம்ப அதிகமான ஒரு வேவ் லென்த்தில் இருக்கிறது தான் வந்து நம்ம இங்கே பார்க்குறோம். எங்கே பார்க்குறோன்னா இன்ஃப்ராரெட் நம்ம சொல்லுவோம். இன்ஃப்ராரெட்னா இப்போ நம்ம மொபைலில் கூட இன்ஃப்ராரெட் யூஸ் பண்ணுறோம். இன்ஃப்ராரெட்டு, ப்ளூடூத்து இதெல்லாம் வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோன்னா இந்த ரேஸ் மூலமாக தான் யூஸ் பண்ணுறோம். அதிகமாக எக்ஸ்ரே எடுக்கிறதுக்கு இந்த ஒரு ரேஸை வந்துட்டு பயன்படுத்தி கொள்வாங்க. ஸோ அதன் மூலமாக நமக்கு வந்து நம்முடைய பாடியில் ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படிங்கிறது கூட நம்ம என்ன பண்ணலாம்னா கண்டுபிடிக்கலாம். இப்போ அந்த ரே பாஸ் ஆகும்போது அந்த லைட்டு ஒரு இடத்துல பாஸ் ஆகும்போது
அந்த இருக்கிற பொருள் என்ன ஆகும்னா மின்னும். உதாரணத்திற்கு நம்ம எப்படி சொல்லலாம்னா, நம்ம ஒரு சில இடங்கள்ல போயிட்டோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து தியேட்டர். இப்ப தியேட்டருக்கெல்லாம் நம்ம போயிட்டோம்னு வைங்களேன். இப்ப தியேட்டருக்கு போயிட்டோம்னா, அங்க ஃபுல்லா வந்துட்டு இருட்டா இருக்கும். ஃபுல் இருட்டா இருக்கும். இப்போ ஜனங்கள் வந்து நடந்து போகணும். இப்ப நடந்து போகணும்னா என்ன பண்ணுவாங்கன்னா, அங்கங்க ஒரு சின்ன சின்ன லைட்ஸ் வச்சிருப்பாங்க. அந்த லைட்ல வந்துட்டு டிஃபரெண்ட் கலர்ஸ் இருக்கும். நீங்க இந்த மாரி கலர் நீங்க பார்க்கலாம். கிரீன் கலர். ஸ்டெப்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா, சம்டைம்ஸ் இந்த மாதிரியான கலர்கள் வந்துட்டு காணப்படும். அதே மாரி போர்ட்ஸ், சைன் போர்ட்ஸ்லலாம் வந்து நம்ம பார்க்கும்போது, எக்ஸிட்ன்னு ஒரு கலர் இருக்கும். அல்லது உள்ள போறதுக்கு, வே அப்படின்னு ஒரு கலர் இருக்கும். ஸோ இந்த மாரி நெறைய கலர்ஸ் வந்துட்டு வருது. இந்த கலர்ஸ்லலாம் என்ன யூஸ் பண்றாங்க அப்படின்னா, இந்த மாரியான ரேஸ் வந்துட்டு யூஸ் பண்றாங்க. இப்போ உதாரணத்துக்கு நம்முடைய வீட்ல நெறைய ரேடியம் லைட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். ரேடியம் அப்படின்னு சொல்லும்போது, யூஸ் பண்ணியிருக்கிறீங்களா? அது எப்படி இருக்கும்னு தெரியுங்களா? ரேடியம். யாராவது யூஸ் பண்ணியிருக்கீங்களா? யாரும் யூஸ் பண்ணது இல்லையா? என்னோட வாய்ஸ் கிளியரா இருக்குங்களா? Yes, brother. கிளியருங்க. யாராவது பேசுனீங்கன்னா தான் நான் பேசிட்டு இருக்கிறது உங்களுக்கு கேக்குதா இல்லையான்னு தெரியும். பிரதர் என்ன கேள்வி உங்களுக்கு? ரேடியம் யாரன்னா யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு கேக்குறீங்களா? ஆமாம் பிரதர். ஆமா பிரதர். இந்த ரிஃப்ளெக்ஷன் காருங்களுக்குலாம் வருது இல்ல பிரதர், அதான் ரேடியம். ஓகே. ரிஃப்ளெக்ஷன். ஓகே. வேற ஏதாவது? மார்க்கர்ல யூஸ் பண்ணுவாங்க பிரதர். மார்க்கர். ஓகே. அந்த கலர் மார்க்கர்ல ரேடியம் கலர். ஓகே. ரேடியம் கலர். ஓகே. கையில மோதிரம் அந்த மாதிரி எல்லாம் யூஸ் பண்ணது இல்லைங்களா? மோதிரம், லைட்ஸ்ல. இப்ப நம்ம வீட்ல எல்லாம் நம்ம யூஸ் பண்றோம் இல்லைங்களா? சார்ஜர் லைட். எஸ் சிஸ்டர். Like பேண்ட் யூஸ் பண்ணிருக்கோம் பிரதர். கையில போடுவாங்க பேண்ட். பேண்ட் கரெக்ட். பேண்ட்ல யூஸ் பண்றோம். ஓகே. வேற? childrenக்கு like சிஸ்டர் கிளியரா இல்ல. மறுபடியும் சொல்லுங்க. ஓகே. உங்க வாய்ஸ் வரல சிஸ்டர். சார் நிறைய இடங்கள்ல நம்ம யூஸ் பண்றோம் ரேடியம். பட் அது ரேடியமா, அது என்ன ஏது, அது எப்படி நம்ம யூஸ் பண்றோம் அப்படிங்கிறது நமக்கே தெரியாது. ஆனா இது வந்து ஒரு பிசிக்ஸ்ல இருக்கிற ஒரு சப்ஜெக்ட். இந்த மாதிரியான பொருட்கள் வந்து இருட்டுல வந்து நல்லா பிரகாசமா தெரியும். உதாரணத்துக்கு நம்முடைய லைட். இப்போ வந்து சம்டைம்ஸ் வந்து சார்ஜபிள் லைட் நம்ம வாங்குவோம். சார்ஜபிள் லைட் என்ன ஆகும்னா, நம்ம சார்ஜ் போட்டு வைப்போம். எல்லா லைட்டையும் நீங்க ஆஃப் பண்ணிட்டு இந்த சார்ஜபிள் லைட்டையும் ஆஃப் பண்ணிருங்க. ஆனா அது என்ன ஆகுதுன்னா, கொஞ்சம் பிரைட்னஸ் அதுக்குள்ள இருக்கும். கரண்ட் போச்சுன்னா டக்குன்னு அது வந்து என்ன ஆயிரும்னா ஆன் ஆகும். ஸோ இது வந்துட்டு நார்மல் சார்ஜபிள் லைட் தான். ஆனா அதுல வந்துட்டு சம் ரேஸ் யூஸ் பண்றாங்க. அந்த பவர் வந்து கன்சப்ஷன் வந்துட்டு அப்படியே தக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. இன்னும் ஒரு சில பிக்சர் நான் காமிக்கிறேன். இந்த கை பிக்சர் நீங்க பார்க்கலாம். இப்போ கை வைக்கும்போது அந்த ரே அது வந்து கிராஸ் ஆகி போகும்போது அந்த கையை சுத்தி கிரீன் கலர்ல ஒரு லைட் வந்து கிடைக்கும். இது வந்து நம்ம மோதிரத்துல கூட யூஸ் பண்ணுவாங்க. மோதிரத்துல ரேடியம் மோதிரம் வந்து யூஸ் பண்ணாங்கன்னா, ரொம்ப இருட்டா இருக்கும்போது அது என்ன கிடைக்கும்னா, நமக்கு ஒரு கிரீன் கலர்ல ஒரு லைட் கிடைக்கும். இந்த சின்ன பசங்கலாம் தூங்குறதுக்காக ரேடியம்ல நெறைய பிக்சர்ஸ் எல்லாம் இருக்கும். ஸ்டார்ஸ் மாதிரி, சன் மாதிரி பிக்சர்ஸ் எல்லாம் இருக்கும். அது என்ன பண்ணுவாங்கன்னா, நம்முடைய அந்த ஒரு வால்ல மேல் பகுதியில வந்துட்டு ஒட்டிருவாங்க. நைட் லைட் ஆஃப் பண்ணோம்னா, அது என்ன ஆகுதுன்னா, அது நமக்கு கிளியரா தெரியும். இது வந்து ரேடியம். பொதுவா வந்து யூஸ் பண்ற ஒரு ரேடியம். நீங்க அந்த பட்டர்ஃப்ளைல நீங்க பார்க்கலாம். பட்டர்ஃப்ளைல ரேடியம் வந்து கிராஸ் ஆகும்போது பட்டர்ஃப்ளை வந்து பச்சை கலர்ல தெரியுது. அதே மாரி கீழ இருக்கிற ஒரு பாட்டில். ஸோ பாட்டில்ல இருக்கிற அந்த ஒரு பொருள் சிந்தியிருக்கு. ஆனா ரேடியம் பாஸ் ஆகும்போது, அது வந்து நமக்கு ரொம்ப தெளிவா தெரியும். இதுல நம்ம வந்து ஒரு
3D கிளாஸ்ல எப்படி நம்ம பார்க்குறோமோ அதே மாதிரி இது ஒரு ஒரு மெத்தட். இது வந்து ஃபிசிக்ஸில் இருக்கிற ஒரு மெத்தட். இந்த ரேடியம் பொதுவாக வந்துட்டு நமக்கு அதை வெளிப்படுத்துது அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சில சயின்டிஃபிக் வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறாரு. இது வந்துட்டு வேர்டே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நீங்கள் கூட படிக்கலாம், அது எப்படி இருக்குதுன்னு நமக்கு தெரியல. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் படிக்கிறேன். ஃபோஸ்ஃபரசின்ஸ் அப்படிங்கிற ஒரு வேர்டு. இந்த ஒரு வார்த்தை வந்து நமக்கு எதை வெளிப்படுத்துதுன்னா, ஒரு பொருள் இந்த ரேடியம் அல்லது யூவி ரேஸ் அந்த இடத்துல பாஸ் ஆகும்போது என்ன பண்ணுன்னா, அந்த ரேடியேஷனை வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். அப்சர்வ் பண்ணிட்டு அது என்ன பண்ணா லைட்டாக வந்துட்டு வெளியில வரும். அது வந்துட்டு மின்னுவதற்கு அது வந்து ஆரம்பிக்கும், ஒளிர்வதற்கு அது ஆரம்பிக்கும். இதை நம்ம பார்க்குறோம் இந்த ஒரு ஃபிசிக்ஸில் இருக்கிற ஒரு மெத்தட். அது என்ன பண்ணுதுன்னா, அப்சர்வ் பண்ணுது. ஒரு லைட் அதை பாஸ் ஆகும்போது அதை அப்சர்வ் பண்ணும். அப்சர்வ் பண்ணிட்டு அதை அப்படியே தக்க வச்சுக்கும். எப்போ அது இருட்டாகுதோ, அந்த இடம் வந்து இருட்டாகுதோ, அப்போ இந்த ஒரு அப்சர்வ் பண்ண லைட்டை என்ன பண்ணும்னா வெளியேற்றும். ஸோ இதுதான் வந்துட்டு இதனுடைய மெத்தட். ஸோ இது வந்து நம்ம நிறைய இடங்கள்ல பார்க்குறோம். இப்போ இந்த இடத்துல பிரதான ஆசாரியர் அவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போகும்போது அவர்கிட்ட இருக்கிற இந்த 2 காரியங்கள் என்னன்னா, ஊரீம் தும்மீம், இந்த 2 பொருட்களை அவர் வச்சிருக்கிறாரு. அவர் ஒரு விஷயத்துக்காக தேவன்கிட்ட போறாரு. எந்த மாதிரியான விஷயம்னா, ஒருவேளை எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு நாங்கள் போருக்கு போகலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லும்போது, ஊரீம் தும்மீம் இது 2ல் லைட் எரியும். இதுதான் வந்து கான்செப்ட். இந்த 2ல் லைட் எரியும் போது ஊரீம் அது எரிஞ்சது அப்படின்னா அது வந்து பாசிட்டிவ். இதே தும்மீம்ல லைட் எரிஞ்சா அது வந்து நெகட்டிவ். ஊரீம்ல வந்து லைட் எரியும் போது எஸ் நீங்க போகலாம் அப்படிங்கிற ஒரு ரிசல்ட்டை அங்க ஒரு ஆன்சரை தேவன் அங்க கொடுக்குறாரு. இதே தும்மீம்ல லைட் எரிஞ்சதுன்னா நீங்க போகாதீங்க, நீங்க தோல்வி அடைஞ்சிருவீங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு ஆன்சரா வந்துட்டு இங்க தேவன் வந்து கொடுக்குறாரு. இது வந்து பிசிக்ஸ்ல நடக்கிற ஒரு மெத்தடை அப்படியே வந்துட்டு இங்க என்ன ஆகுதுன்னா, நமக்கு அங்க வந்து மகா பரிசுத்தலத்துல அங்க நடக்குது. ஸோ இந்த ஒரு பாயிண்ட் கூட நீங்க எடுத்துக்கிறீங்கன்னா எடுத்துக்கலாம். இல்லை 2 மெத்தட் இருக்குது, ஃப்ளூரோசன்ஸ், ஃபோஸ்பரசன்ஸ். இந்த 2 இதுக்கு இருக்கிற வித்தியாசம் என்னன்னா, ஃப்ளூரோசன்ஸுங்கும் போது அது வந்து லைட்டு அது வந்து பிரதிபலிக்குது, உடனடியாக அது வந்து பிரதிபலிக்கும். 2வது மெத்தடில் ஃபோஸ்பரசன்ஸில் வந்துட்டு அது வந்து டார்க்காக இருக்கும் போது அது வந்து லைட்டு பிரதிபலிக்கும். அது வரைக்கும் அது என்ன பண்ணணும்னா அது வந்து ஸ்டோர் பண்ணிக்கும். நம்ம ரேடியம் யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, அதே மாதிரி இது ஸ்டோர் பண்ணிக்கும். எப்போ லைட் ஆஃப் பண்ணுறோமோ அப்போ அது என்ன ஆகுதுன்னா பிரதிபலிக்கும். ஸோ இப்படிப்பட்ட ஒரு மெத்தட் தான் வந்துட்டு அங்கே கொடுக்கப்படுது. ஸோ இதே வந்துட்டு ரசல் அவர் என்ன பண்ணாருன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் ஸோ இதை பற்றி கேள்வி கேட்கும் போது ஸோ 1903ல ஸோ ரசல் கிட்ட இந்த ஒரு கேள்வி கேட்கும் போது ஸோ அவர் சொன்ன பதில் தான் வந்து இந்த இடத்துல இந்த ஒரு பிக்சரில் நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ ரசல் சொல்லும் போது இந்த ஒரு ஏபோத் அதில் வந்துட்டு ஒரு பாக்கெட் மாதிரியான ஒரு விஷயம் வந்து செஞ்சாங்க. அதை நம்ம பார்த்தோம், 2 ஃபோல்டு, அது 2ஆக மடிக்கும் போது அதில் தான் வந்துட்டு ஒரு சில நேரங்களில் இந்த ஒரு ப்ரெஷியஸ் ஸ்டோன்ஸு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் அதுக்கு மேல் பகுதியில் தான் 12 விதமான கற்கள் வந்து அங்கே பதிச்சாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். ஒருவேளை ஏதாவது ஒரு கேள்வி வருது, அந்த கேள்விக்குண்டான பதில் அவங்க தேடணும். அப்படி தேடும் போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பாக்கெட்ல இருந்து கை விட்டு ஒரு கல் எடுப்பாங்க. அப்படி கல் எடுக்கும் போது அது ஊரீம் வருதா இல்லை தும்மீம் வருதா, அதுதான் வந்து ஆன்சர். இப்போ இந்த மாதிரியான ஒரு மெத்தடை வந்து பயன்படுத்தி இருக்கலாம் அப்படிங்கிறது ரசல் வந்துட்டு அந்த ஒரு கருத்தை அங்கே தெரிவிக்கிறாரு. அது மட்டும் இல்லை, பொதுவாக வந்துட்டு 12 ஸ்டோன்ஸ் இருக்குது. இப்போ 12 ஸ்டோனில் ஏதாவது ஒரு ஸ்டோன் மூலமாக தேவன் என்ன பண்ணியிருக்கலாம், அதுக்குண்டான பதில் வந்து சொல்லலாம். எக்ஸ்ட்ரா 2 ஸ்டோன் எதுக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி கூட வருது. ஆனால் சகோதரருடைய கருத்து எப்படியா இருந்ததுன்னா, ஒருவேளை இந்த ஊரீம் தும்மீம் அப்படிங்கிறது 12 ஸ்டோனில் 2 ஸ்டோனாக இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு கருத்து கூட அங்கே வைக்கப்படுது. ஏன் அப்படின்னா, ஆல்ரெடி 12 ஸ்டோன் இருக்கு, எதுக்கு தேவையில்லாமல் 2 ஸ்டோன் எடுத்து
அதன் மூலமா தேவன் வந்து இதுக்கு டெசிஷன்ஸ் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கருத்து கூட இருக்குது. அப்ப இந்த ஒரு விஷயத்தை வைத்து பார்க்கும்போது தேவன் எப்படி இஸ்ரேல் ஜனங்களை வழிநடத்தினாரு, எப்படி அவர்களுக்கு ஆன்சர் கொடுத்தாரு அப்படிங்கிறது வந்துட்டு இந்த ஒரு கற்கள் மூலமா கொடுத்தாரு. இந்த கற்கள் அந்த ரேஸ் பாஸ் ஆகும்போது அதற்குண்டான ஒரு லைட்டை கொடுக்குது. அந்த லைட் மூலமா அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா எஸ்ஸா இல்ல நோவா அப்படிங்கறத அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. இப்படிதான் தேவன் வந்து அவர்களை வந்து வழிநடத்தினார். இது வந்து நம்ம பொதுவா பார்க்கும்போது ஒரு மேஜிக் மாதிரி இருக்கலாம். இப்போ மேஜிக்னா ஒரு சில நேரங்களை வந்து நம்பவே முடியாது. ஒரு சில விஷயங்களை நம்ம நம்பவே முடியாது. ஆனா தேவன் எப்படி வச்சிட்டாருன்னா இது நம்ப முடியாத மாதிரி தான் வச்சிருக்கிறாரு. இப்பவும் உலகத்தாருக்கும் சரி, இஸ்ரேல் ஜனங்களும் சரி, இது எப்படி வந்து அந்த லைட் எரியுது, அந்த ஸ்டோன் எப்படி வந்து கலர் மாறுது அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. ஆனா ஆஸ் பர் பிசிக்ஸ் நம்ம என்ன சொல்லலாம்னா இது இப்படிதான் நடக்குது அப்படிங்கிற ஒரு சில சஜஷனை வந்துட்டு இங்க ஆண்டன் ஃப்ரே அவர் வந்துட்டு என்ன பண்ணிருக்காங்கன்னா ரிசர்ச் பண்ணி அது வந்து சொல்லியிருக்கிறாரு. ஸோ அதன்படி பார்க்கும்போது இந்த ஊரீம் தும்மீம் அப்படிங்கிறது 2 ஸ்டோனு. அந்த ஸ்டோன்ல இந்த யூவி ரேஸ் பாஸ் ஆகும்போது, அதாவது இந்த ஷெக்கினா குளோரி அது பாஸ் ஆகும்போது அவர்களுக்கு தேவையான அந்த ரிசல்ட் என்ன அப்படிங்கிறது தேவன் அங்க வெளிப்படுத்துறார். அதை நம்ம இங்க பார்க்குறோம். ஸோ இதுல ஏதாவது கேள்வி இருக்குங்களா? இவ்வளவு நேரமா பார்த்ததுல ஏதாவது கொஸ்டின் வருதுங்களா? அந்த அந்த ஊரின் தும்மிம்க்கு ஸ்பெசிஃபிக்கா கலர் எதுவும் மென்ஷன் ஆகல பிரதர்? இல்ல சிஸ்டர், எது ஸ்பெசிஃபிக் கலர் மென்ஷன் ஆகல. அது ஆக்சுவலா வந்துட்டு அது ஸ்டோன் அப்படிங்கிற ஒரு விஷயமே வந்துட்டு எங்கேயுமே சொல்லப்படல. வேதத்துல பார்க்கும்போது வெறும் பேர் மட்டும்தான் இருக்கு. ஆனா அது வந்து ஸ்டோனா இல்ல வேற ஏதாவது மெட்டீரியலா அப்படிங்கிறது எங்கேயுமே சொல்லப்படல. ஆனா இங்க சகோதரர் சொல்லும்போது இது வந்து ஸ்டோனா இருக்கலாம். ஏன்னா அந்த ஒரு ப்ரெஷியஸ் ஸ்டோன்ல தான் வந்துட்டு இந்த மாதிரி ரேஸ் பாஸ் ஆகும்போது அங்க கலர்ஸ் வந்துட்டு அது டிஃப்ரெண்டா வெளிப்படுத்தப்படுது அப்படிங்கறத அவர் சொல்றாரு. ஓகே பிரதர், thank you பிரதர். Thank you. Yes sister. Brother, this all will be occurred in a most holy place. Yes sister. Then when he அவர் உள்ள வரும்போது இது கண்டிப்பா போட்டிருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. மோஸ்ட் ஹோலி பிரதான ஆசாரியர் நுழையும் போது அவர் இதை வந்து வச்சிருக்கணும் அப்படிங்கிறாரு. அப்புறம் when it is lighting Shekinah glory on mercy seat, it will reflect to breastplate. Yes sister, yes sister. அதுதான் நிறைய அசம்ஷன்ஸ் இருக்குது. எங்க சகோதரர் சொல்லும்போது ரசல் பிரதர் சொல்லும்போது கூட அவர் வந்து 2 விஷயத்த சொல்றாரு. ஸோ முதல்ல என்ன சொல்றாருன்னா ஊரீம் தும்மீம்ங்கிறது வந்து ஸ்பெஷலா இருந்திருக்காது. ஒருவேளை வந்து இது என்ன ஆயிருக்கலாம்னா 12 ஸ்டோன்ஸ் இருக்கு. அதுல வந்து ஸ்பெஷலா ஒரு ட்ரைப் ஒரு கருத்து அது வெளிப்படுத்துறதுக்காக ஏதோ ஒரு கல்லு மில் அதை என்ன சொல்றதுன்னா அந்த லைட் கொடுத்ததுன்னா அந்த லைட் மூலமா அவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா எஸ் ஆர் நோ அப்படிங்கிற ஒரு டெசிஷனுக்குள்ள வந்துருவாங்க. இன்னொரு கருத்து என்ன சொல்றாருன்னா இது வந்து அந்த ஒரு பாக்கெட் அதுக்குள்ள இருக்கிறதுனால அது கையை விட்டு எடுக்கும் போது அந்த 2 கல்ல ஊரீம் வருதா இல்ல தும்மீம் வருதா அதை வச்சு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா முடிவெடுத்தாங்க. ஊரீம் அப்படின்னு சொல்லும் போது அது வந்து ஒரு டெசிஷன். அவரு வார்த்தை என்ன சொல்றாருன்னா அஃபர்மேட்டிவ்னு சொல்றாரு. இன்னொரு வார்த்தையை வந்துட்டு நெகட்டிவ்னு சொல்லுவார். அஃபர்மேட்டிவ் அப்படின்னா எஸ் நான் ஆமோதிக்கிறேன். ஒரு கேள்வி கேட்குறாங்க நாங்க போருக்கு போகலாமா அப்படின்னு கேள்வி கேட்கும்போது அந்த ஊரீம் வந்துச்சுன்னா ஆமா நீங்க போகலாம். இதே வந்து தும்மீம் வந்துச்சுன்னா இல்லை நீங்க போகக்கூடாது. இதுதான் வந்து அவங்களுடைய பதிலா வந்துட்டு அங்க இருந்தது. ஸோ இதுதான் வந்து சகோதரர் கருத்தா வந்துட்டு அங்க தெரிவிக்கிறாரு. எக்ஸாக்டா இதை பத்தி எங்கேயுமே போடப்படல. இங்க ஆண்டன் ஃப்ரே அவர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா ஒரு சில காரியங்களை வந்து ஆராய்ச்சி செஞ்சு அந்த ஒரு விஷயத்தை வந்து இங்க இந்த இடத்துல வந்து இன்க்ளூட் பண்றாரு. ஓகேங்களா? இது ஒரு அசம்ப்ஷன் அப்படி எடுத்துக்கலாமா பிரதர்? அசம்ப்ஷன்ஸ் அதான் அசம்ப்ஷன் நம்ம சொல்லலாம். ஏன்னா இங்க வேத எழுத்துக்கள் பார்க்கும்போது பைபிள்ல எங்கேயுமே இதை பத்தி தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணல. நமக்கு என்ன வார்த்தை இருக்குதுன்னா இதன் மூலமா தேவன் அவர்களுக்கு ஆன்சர் பண்றாரு, அவ்வளவுதான் இருக்கு. அவர் எப்படி ஆன்சர் பண்றாரு இது என்ன அப்படிங்கிறது எங்கேயுமே தெளிவா இல்லை. ஓகேங்களா? ஓகே சரி. இப்போ 1903ல சகோதரர் ரசலுடைய வார்த்தைகள் இப்படி இருந்தது. 1912ல
ரசல் அவர் சொல்லும்போது, we know that they had the Urim and Thummim and that the answer was indicated in some way with the precious stones of the breastplate, but just how nobody knows. இதுதான் அவர் சொல்றாரு. எப்படியோ தேவன் அந்த ஒரு விஷயத்தை வந்து ஏதோ ஒரு விதத்துல அவருக்கு வெளிப்படுத்துறாங்க ஸ்டோன்ஸ் மூலமா. ஆனா அது எப்படி, எங்க, எப்படி அவர் வெளிப்படுத்துறாரு அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. அப்படிங்கிறதா ரசலுடைய அந்த ஒரு கருத்துக்களா இருக்குது. இப்போ இது வரைக்கும் பார்த்தோம் இல்லைங்களா, ஸ்டோன்ஸ் பத்தி நம்ம நிறைய விஷயம் பார்த்தோம். இதை பத்தி வந்துட்டு இன்னொரு காரியம் கூட பழைய ஏற்பாடுல பதிவு செய்யப்பட்டிருக்கு. அது பார்த்துட்டு நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணிடலாம்னா ஸ்பிரிச்சுவல் லெசனுக்கு போயிடலாம். ஐ திங்க் டைம் ஓகே 8:30. ஓகே, நம்ம முடிச்சிடலாம் சீக்கிரம். இப்போ பழைய ஏற்பாட்டில் ஒரு சம்பவம் நடக்குது. அந்த சம்பவத்தை வந்து நம்ம பார்க்கும்போது அது வந்து 1 சாமுவேல் 14ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம். 1 சாமுவேல் 14th chapter 41st verse. வாசிங்க சிஸ்டர். அப்பொழுது சவுல் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை நோக்கி நிதானமாய் கட்டளையிட்டு யதார்த்தத்தை விளங்க பண்ணும் என்றான். அப்பொழுது யோனத்தான் மேலும் சவுலின் மேலும் சீட்டு விழுந்தது, ஜனங்களோ தப்பினார்கள். இந்த இடத்துல இது வந்து ஒரு சீட்டு போடுறாங்க. நம்ம கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம்னா இங்கே வந்துட்டு அங்கே தப்பு நடந்திருக்குது. இப்போ தப்பு நடந்தது யார் மூலமாக அது நடந்தது அப்படிங்கிறதுக்கு சீட்டு போடுறாங்க. யார் மேலே போடுறாங்கன்னா யோனத்தான் மேலும் சவுலின் மேலும் சீட்டு விழுந்ததோ ஜனங்களோ தப்பினார்கள். இப்போ 2 சீட்டு இந்த மாதிரியான சீட்டுன்னா யோனத்தான் சவுல் ஒரு சீட்டு, இன்னொரு சீட்டு வந்துட்டு யாருக்குன்னா ஜனங்கள். இப்போ யார் தப்பு பண்ணாங்க அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறதுக்காக யார் தப்பு பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எப்படி வெளிப்படுத்தினார் தேவன் பார்க்கும்போது அந்த சீட்டு யாரின் மேல விழுந்ததுன்னா யோனத்தான் மேலும் சவுலின் மேலும் அது விழுந்ததுங்கிறது பார்க்குறோம். ஸோ இது வந்துட்டு நமக்கு ஒரு பாடம். இந்த ஒரு சீட்டு அப்படின்னு சொல்லும்போது இது வந்து சகோதரர் சொல்லும்போது அது எதை அடையாளப்படுத்துதுன்னா இந்த ஒரு ஊரீம் தும்மீமை வந்து அடையாளப்படுத்துது. ஸோ இதனுடைய அர்த்தத்தை நம்ம பார்க்கணும்னா எக்ஸாக்டா நம்ம வாசிக்கணும்னா இது வந்துட்டு ஒரு சில வேர்ட்ஸ் வந்துட்டு மற்ற மொழிபெயர்ப்புகள்லேருந்து கொடுக்கப்படுது. இதில் வந்துட்டு பேக்ஸ்டர் அதில் வந்துட்டு கொடுக்கப்பட்ட கிரேக்க வார்த்தை மற்றும் ஆங்கில வார்த்தை அது வந்து இந்த ஒரு வசனத்துக்கு எடுக்கும்போது அந்த இடத்துல என்ன வார்த்தை கொடுக்குறாருன்னா அந்த ஹைலைட் பண்ணப்பட்டிருக்கிற அந்த ஒரு வார்த்தை லார்ட் காட் ஆஃப் இஸ்ரேல் கிவ் கிளியர் மேனிஃபெஸ்டேஷன் அண்ட் இஃப் த லார்ட் ஷுட் டிக்ளேர் திஸ் கிவ் ஐ ப்ரே தி டு தை பீப்புள் இஸ்ரேல் கிவ் ஐ ப்ரே ஹோலினஸ். இங்கே 2 வார்த்தை யூஸ் பண்ணுறாரு. இந்த 2 சீட்டு அதில் வந்துட்டு ஒன்று நீங்கள் வெளிப்படுத்துங்க, இல்லைன்னா நான் ஜனங்களை வந்து பரிசுத்தமானவர்கள் அப்படிங்கிறத வெளிப்படுத்தணும். மேனிஃபெஸ்டேஷன்ங்கிற ஒரு வார்த்தை பயன்படுத்துகிறாரு இந்த பேக்ஸ்டர் அப்படிங்கிற ஒரு டிரான்ஸ்லேஷனில். இன்னொரு வார்த்தையை வந்துட்டு ஹோலினஸ் அப்படிங்கிற பயன்படுத்தினாங்க. இது வந்துட்டு மற்ற மொழிபெயர்ப்புகள் பார்க்கும்போது நெக்ஸ்ட் அவர் சொல்கிறாரு ரொனால்ட் நாக்ஸ் டிரான்ஸ்லேஷனில் இதே வசனத்தை எடுத்து பார்க்கும்போது அதில் முதல் வார்த்தை ரெவலேஷன், 2வது வார்த்தை ஹோலினஸ். இப்போது ரெவலேஷன் சொல்லும்போது வெளிப்படுத்தல், ஹோலினஸ் அப்படின்னு சொல்லும்போது பரிசுத்தம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நமக்கு வெளிப்படுத்துது. இதே ஆர்எஸ்வியில் பார்க்கும்போது ஆக்சுவலாக வந்துட்டு இந்த வார்த்தையை ஆர்எஸ்வியில் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரிஜினல் ஹீப்ரு கிரேக்க வார்த்தையை வந்து யூஸ் பண்ணுறாங்க ஆர்எஸ்வியில் பொதுவாக. அந்த இடத்துல அவங்க யூஸ் பண்ண வார்த்தை என்னன்னா ஃபர்ஸ்ட் வார்த்தை ஊரிம், 2வது வார்த்தை தும்மீம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கீங்களா சப்ஜெக்ட் ஊரிம் தும்மீம் அது எப்படி ரிலேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்துட்டு இங்கே சாமுவேலில் நம்ம வாசிக்கிறோம். இப்போ சாமுவேலில் யார் மேலே சீட்டு விழுகுதோ அதுதான் வந்துட்டு எஸ். இப்போ இந்த இடத்துல ஊரிம் ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஊரிம், 2வது வந்து தும்மீம்.
இப்போ இது நம்ம அப்படியே வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா யங்ஸ் கன்கார்டன்ஸ்குள்ளே போய் நம்ம பார்க்கலாம். இப்போ யங்ஸ் கன்கார்டன்ஸில் இந்த வார்த்தையை வந்துட்டு எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா, ஊரீம் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு யங் அவர் என்ன டிரான்ஸ்லேட் பண்ணுறாருன்னா லைட்ஸ். சகோதரர் சொன்னார், லைட்ஸ் அப்படின்னு சொன்னால் வெளிச்சம் அல்லது ஒளி அப்படிங்கிற ஒரு அர்த்தம் நமக்கு கொடுக்கும். ரெண்டாவது வந்து தும்மீம் அப்படின்னு சொல்லும்போது பர்ஃபெக்ஷன், பரிபூர்ணம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை கொடுக்கும். இந்த ரெண்டே வந்து தேவன் எங்கே வைக்க சொல்றாருன்னா, பிரதான ஆசாரியருடைய இருதயத்துக்கு பக்கத்துல அந்த பிரஸ்ட் பிளேட், மார்பதக்கம் அதுக்குள்ள வைக்க சொல்றாரு. இந்த ரெண்டு விஷயத்தை தெளிவாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம். இது ரெண்டும் எப்படி யூஸ் பண்றாங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். ஸோ இது ஏன் அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். இந்த ஒரு வார்த்தைகள் அவர் சொல்லும்போது அவருடைய ரசலுடைய வார்த்தைகள் ரீப்ரிண்ட் நம்பர் 4029ல it was called the tabernacle of the congregation of or more properly the tent of meeting. இப்போ இந்த காங்கிரிகேஷன் ஒரு அமைப்பு, இந்த முழு இஸ்ரேல் ஜனங்கள் அடங்கிய ஒரு இதுக்கு தேவன் என்ன சொன்னாருன்னா ஒரு டேபர்நாக்கிள், அவர் வாசம் செய்கிற ஒரு இடம். அது எப்படி இருக்குன்னா ஒரு டென்ட் ஆஃப் மீட்டிங். தேவன் அங்கே கூடி அந்த ஒரு இடத்துக்கு வந்து என்ன சொல்லலாம்னா இஸ்ரேல் ஜனங்களுக்கும் தேவனுக்கும் நடுவில் ஒரு மீட்டிங் நடக்கணும் அப்படின்னா தேவன் எங்கேருந்து தான் பேசுவாருன்னா இந்த மோஸ்ட் ஹோலி பிளேஸ்லேருந்து பேசுவார். அதை நம்ம பார்க்குறோம். நாட் பிகாஸ் த இஸ்ரேலைட்ஸ் met there as a congregation, not because it was their meeting house, but because they were a holy separate house or people of God. எதனால இங்கே தேவன் அவர்கள்கிட்ட அந்த ஒரு மீட்டிங் வைக்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது இவர்கள் தேவனால தேர்ந்தெடுக்கப்பட்ட விசேஷமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனங்களாக இருந்தாங்க. அண்ட் இன் திஸ் டென்ட் இன் த சென்டர் ஆஃப் தேர் கேம்ப் காட் மேட் ஹிஸ் டுவெல்லிங் பிளேஸ். ஸோ அதனால தேவன் என்ன பண்ணிட்டாருன்னா இந்த ஆசரிப்பு கூடாரத்தை எங்கே போட சொன்னார் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ இஸ்ரேல் ஜனங்கள் சுற்றி 12 கோத்திரம் அவங்களுடைய இடத்த வந்து ஃபில் பண்ணுவாங்க. இந்த 12 கோத்திரத்துக்கு நடுவில் இந்த ஆசரிப்பு கூடாரத்தை அவங்க என்ன பண்ணணும்னா போடணும். இப்போ என்ன ஆசரிப்பு கூடாரத்தை போட்டுட்டு சுற்றி 12 கோத்திரம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுடைய வாசஸ்தலங்களை வச்சுக்குவாங்க. இப்போ தேவன் எங்கே இருக்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது வாசஸ்தல அவங்களுடைய கேம்புக்கு நடுவில் இருக்கிறார். அது மட்டும் இல்லை, அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் சென்டர் அது எங்கே வருதுன்னா நமக்கு மோஸ்ட் ஹோலி பிளேஸ். அண்ட் இட் வாஸ் தேர் that he met the children of Israel by receiving and communicating with their representatives of the tribe of Levi, through whom by the Urim and Thummim the divine will was communicated. இப்போ தேவன் எப்படி தான் இஸ்ரேல் ஜனங்கள்கிட்ட பேசினார், எப்படி கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டார் அப்படின்னு பார்க்கும்போது லேவி கோத்திரத்தின் மூலமாக கம்யூனிகேட் பண்ணார். ஆனால் லேவி கோத்திரம் டைரக்டா தேவன்கிட்ட பேசல, மாறாக எதன் மூலமா அவங்க பேசினாங்கன்னா ஊரீம் தும்மீம் மூலமாக தேவனுடைய வில் என்ன, தேவனுடைய சித்தம் என்ன அப்படிங்கிறது என்ன பண்ணாங்கன்னா ஊரீம் தும்மீம் மூலமா கண்டுபிடிச்சு அதே இஸ்ரேல் ஜனங்களுக்கு லேவி கோத்திரம் வந்து வெளிப்படுத்தினாங்க. செய்தா வந்துட்டு ஒரு பொதுவான ஒரு கருத்தை நமக்கு இங்கே பார்க்குறோம். ஸோ இதை வந்துட்டு கரெக்டாக இங்கே வைக்கிறாருன்னா பிரஸ்ட் பிளேட்டில் அந்த ஒரு விஷயமானது அங்கே வைக்கப்படுது. இது வந்துட்டு டேபர்நாக்கில் 91வது பேஜில் 91ல் அவர் சொல்கிற ஒரு விஷயம் என்னன்னா it was into the most holy that the high priest went whenever he inquired of Jehovah for Israel's welfare. இஸ்ரேல் ஜனங்களுக்காக அவருடைய நலன்களுக்காக தேவன்கிட்ட போய் ஏதாவது ஒரு கேள்வி எப்போவெல்லாம் இந்த பிரதான ஆசாரியர் கேட்குறாரோ அப்போவெல்லாம் தேவன் என்ன பண்ணுறாருன்னா ஊரீம் தும்மீம் மூலமாக அவர்களுக்கு என்ன பண்ணுறாருன்னா ஆன்சர் கொடுக்குறாரு. இது வந்துட்டு டேபர்நாக்கில் 91வது பேஜில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இன்னொரு விஷயம், இது அப்படியே ஆவிக்குரிய விதத்தில் பார்க்கும்போது இப்போ பிரதான ஆசாரியர் அப்படின்னு சொல்லிட்டாலே அவர் கிறிஸ்துவுக்கு அடையாளமாக இருக்கிறார். இப்போ கிறிஸ்துவுக்கு நிழல் தான் வந்துட்டு பிரதான ஆசாரியர். இப்போ அதே ஆவிக்குரிய பிரதான ஆசாரியர் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கர்த்தர் இயேசு தலை, அவருடைய சரீர அங்கங்கள் யாருன்னா சபை அங்கங்கள் 1,44,000 பேர். அப்போ இந்த முழு ராஜரீக ஆசாரியத்துவமும் இது ஒரு மோஸ்ட் ஹோலியில் அவங்க போயிட்டு ஆவிக்குரிய தளத்தில் போய் சேரும்போது அவர்கள் என்ன ஆயிடும்னா பர்ஃபெக்ட் ஆயிடுவாங்க. இப்போ பர்ஃபெக்ட் ஸ்பிரிச்சுவல்
கண்டிஷன்ல இருக்கும்போது தேவன் அந்த ஒரு ஆசாரிய ஊழியத்தின் மூலமாக எல்லாருக்கும் தேவையான முடிவுகள் அல்லது கட்டளைகள் அல்லது வழிநடத்துதல் தேவன் எப்படி கொடுக்குறாருன்னா இந்த ஊரீம் தும்மீம் மூலமாக கொடுக்குறார். எப்படி வந்துட்டு இந்த ஒரு மாம்சீக இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஊரீம் தும்மீம் மூலமாக அவர்கள் என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ரிசல்ட்டை தேவன் கொடுத்தாரோ, அதே போல ஆவிக்குரிய இஸ்ரேலர் ஆகிய நம்ம மூலமாக தேவன் என்ன பண்ண போறாருன்னா எல்லா விஷயத்தையும் வந்து செய்ய போறாரு. ஸோ அதை நம்ம பார்க்குறோம். represented in the decisions and answers given to Israel by the Urim and Thummim. ஸோ இது நமக்கு ஆவிக்குரிய ஒரு பிரதான ஆசாரியரை அங்கே வந்து கம்பேர் பண்ணுறாரு. அது எப்போ இது நடக்கும் அப்படின்னு பார்க்கும்போது ஆஃப்டர் த ப்ரெசன்ட் டே ஆஃப் அட்டோன்மெண்ட் இஸ் ஓவர். இப்போ டே ஆஃப் அட்டோன்மெண்ட் அப்படின்னு சொல்லும்போது ஒப்புரவாகுதலின் நாள். ஒப்புரவாகுதலின் நாள் வந்துட்டு மாம்சீக இஸ்ரேலருக்கு ஒரு நாள் இருந்துச்சு. ஆனால் நமக்கு சொல்லும் போது முழு உலகத்தினுடைய ரட்சிப்பு, அதாவது கண்ணுக்கு தெரிகிற ராஜ்யம், சபையினுடைய உயிர்த்தெழுதலுக்கு பிறகு இந்த காரியம் வந்து நடக்கும். ஆஃப்டர் த ப்ரெசன்ட் டே ஆஃப் அட்டோன்மெண்ட் இஸ் ஓவர், த ராயல் பிரீஸ்ட் வில் பி இன் த மோஸ்ட் ஹோலி ஆர் பர்ஃபெக்ட் ஸ்பிரிச்சுவல் கண்டிஷன். இப்போ சபை 1,44,000 பேர் அவங்க தங்களுடைய ஓட்டத்தை ஓடி முடிச்சு மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள அவங்க என்ன ஆயிடுவாங்கன்னா என்ட்ரி ஆயிடுவாங்க. அப்போ அவங்க முழுமையான ஒரு பரிபூரண ஆவிக்குரிய சரீரம் வந்து அவங்களுக்கு கொடுக்கப்படும். ஸோ அதன் மூலமாக இந்த ஒரு முடிவுகள் வந்து அங்கே ஏறெடுக்கப்படுது அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்குறோம். ஸோ இது வந்து நம்ம ஒரு ஆவிக்குரிய அர்த்தமாக பார்க்குறோம். சரி, நெக்ஸ்ட் லாஸ்ட்டாக இந்த ஒரு பாயிண்ட்டுக்குள்ளே வந்துடலாம். இந்த 2 வார்த்தை நம்ம வாசிச்சோம் இல்லைங்களா? ஒன்று வந்து ஊரீம், இன்னொன்று வந்து தும்மீம். இதனுடைய அர்த்தம் பார்க்கும்போது லைட்ஸ் அண்ட் பர்ஃபெக்ஷன்ஸ். சரி, லைட்ஸ் அண்ட் பர்ஃபெக்ஷன்ஸில் நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம்? இப்போ உங்களுடைய கருத்துக்கள் நீங்கள் சொல்லலாம். லைட்ஸ் அண்ட் பர்ஃபெக்ஷன். With his word we are becoming perfect, like a Jesus, brother. Image of a Jesus. ஓகே சிஸ்டர், தேங்க்யூ. ஸோ அவருடைய வார்த்தைகள் மூலமாக நாம் என்ன ஆகிறோம்னா பரிசுத்தப்படப்படுறோம், அதே போல் பரிபூர்ணத்துக்குள்ளே கொண்டு போகப்படுறோம். தேங்க்யூ. வேற ஏதாவது? Brother, we are becoming glorification. ஓகே, நாம் மகிமை அடைவதற்கு இந்த ஒரு வார்த்தை. ஓகே, ஸோ மகிமை அடைவதல் அப்படின்னு சொல்லும் போது இது லைட்டு கம்பேர் பண்ணி சொல்றீங்களா சிஸ்டர்? எப்படி சொல்றீங்க? ரெண்டு வார்த்தை சேர்த்து சொல்றீங்களா? லைட் அண்ட் பர்ஃபெக்ஷன் வந்து ஃபார் த க்ளோரினஸ், கரெக்ட்டுங்களா? After the perfection we will become as a glorification only, no brother. Okay. Then only atonement day will be completed. So that I said. Okay, fine. Thank you. சரி, இப்போ இந்த லைட்ஸ் அண்ட் பர்ஃபெக்ஷன்ஸ் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? இப்போ லைட்ஸ் அண்ட் பர்ஃபெக்ஷன் சொல்லும் போது அது ரொம்ப விசேஷமான ஒரு வார்த்தை. இப்போ லைட்டுன்னு சொல்லும் போது யார் முதல்ல வந்துட்டு லைட்டு அப்படின்னு பார்க்கும்போது பிதாவாகிய தேவன். பிதாவாகிய தேவனுக்கு அப்புறம் 2வது நம்முடைய கர்த்தர் இயேசு. அவர் என்ன பண்ணிட்டாருன்னா அவர் இந்த பூமிக்கு வரும்போது தேவனை அவர் என்ன பண்ணார்னா வெளிப்படுத்தினார். எப்படி வெளிப்படுத்தினார்னா தன்னுடைய கிரிகள் மூலமாக, தன்னுடைய வார்த்தைகள் மூலமாக. ஸோ தேவன் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத, தேவன் அன்புள்ளவர், தேவன் நீதி உள்ளவர் அப்படிங்கிறத இவர் என்ன பண்ணார்னா ரெஃப்ளெக்ட் பண்ணார். அதனால தான் வந்துட்டு கர்த்தரை கூட வந்து அவர் தன்னை வந்து உலகத்திற்கு ஒளியாக வந்தார் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட்டு அந்த லைட் யார் அப்படின்னு பார்க்கும்போது சபை தான். சபைக்கு கூட அந்த ஒரு வார்த்தை கொடுக்கப்படுது. மத்தேயுல நம்ம வாசிக்கிறோம், நீங்கள் இந்த உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். இப்போ நம்மக்கிட்ட கூட அந்த வெளிச்சம் வந்து என்னன்னா பிரகாசிக்கணும். எந்த மாதிரியான ஒரு வெளிச்சம்னா, சகோதரி சொன்னாங்க, கர்த்தரை போல அவருடைய சாயலுக்குள்ள நாம் என்ன பண்ணணும்னா போகும்போது அவர் எப்படி லைட்டா இருந்தாரோ அதே போல நாம கூட லைட்டா இருக்கும். இதெல்லாம் ஏன் நம்ம பார்க்குறோம்னா, இது யாருக்கிட்ட இருக்கு அப்படிங்கிறத ரொம்ப முக்கியம். இது வந்து மகா பிரதான ஆசாரியருடைய இருதயத்திற்கு பக்கத்துல இருக்கு.
இருதயத்திற்கு பக்கத்துல இருக்குது. அது எதை வெளிப்படுத்துது அப்படின்னு சொல்லும் போது லைட்ஸ் அண்ட் பர்ஃபெக்ஷன். அவர்கிட்ட அது இருக்கிற வரைக்கும் அதனுடைய பேர் என்னன்னா, அவர்தான் வெளிச்சம், ஒளி, அவர்தான் பரிபூரணர் அப்படிங்கிறத அது வெளிப்படுத்துது. ஸோ இதே வந்துட்டு நம்ம அப்படியே யாருக்கு பொருத்தி பார்க்கலாம்னா, நம்முடைய பிரதான ஆசாரியராகிய கர்த்தர் இயேசுக்கு பொருத்தி பார்க்கலாம். இப்போ பிரதான ஆசாரியர் கர்த்தர் இயேசு, அவர் எப்படிப்பட்டவரா இருந்தார் அப்படிங்கிறது நம்ம தேவனுடைய வார்த்தைகளை பார்க்கும்போது வாசிங்க. யோவான் 8:29. ஒரு 5 மினிட்ஸ் சப்ஜெக்ட் முடிச்சிடலாம். என்னை அனுப்பினவர் என்னோடே கூட இருக்கிறார். பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை என்றார். என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார். அந்த ஒரு பர்ஃபெக்ஷனா இருக்கட்டும், லைட்டா இருக்கட்டும், அது யாருக்கிட்ட இருந்து அவர் வாங்கினாருன்னா பிதாவாகிய தேவன் கிட்ட இருந்து வாங்கினாரு. அதே போல அவர் தன் கூட இருக்கிறதுனால அவர் என்ன பண்றாருன்னா, பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால். இப்ப இங்க ஒரு கண்டிஷன் இருக்கு. தேவனுக்கு விருப்பமானதை அவர் செய்யறதுனால தேவன் எப்பொழுதுமே அவர் கூட இருக்கிறார். அவர் எப்பொழுதுமே தனியாக இருக்க விடலை அப்படிங்கிறத நம்ம இங்க பார்க்கிறோம். அப்போ பிதாவாகிய தேவன் ஒளியா இருக்கிறார். அவரை ரெஃப்ளெக்ட் பண்ற கர்த்தர் இயேசு எப்படி இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம இங்க பார்க்கிறோம். இன்னொரு வசனம் வாசிங்க. அதுலயே 5:19. யோவான் 5:19. அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதையே அன்றி வேறொன்றையும் தாமாய் செய்ய மாட்டார். அவர் எவைகளை செய்கிறாரோ அவைகளை குமாரனும் அந்தபடியே செய்கிறார். இந்த இடத்துல நம்ம எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது இந்த வார்த்தைகள் மூலமா நம்ம பார்க்கலாம். இந்த லைட்ஸ் அண்ட் பர்ஃபெக்ஷன் அது வந்து நமக்கு எதை வெளிப்படுத்துது அப்படின்னா, லைட்ஸ் அண்ட் பர்ஃபெக்ஷன்ஸ் ஆஃப் ஹிஸ் டிவைன் வில் த்ரூ த ஹை பிரீஸ்ட் டு ஹிஸ் ஆன்ஷியன்ட் பீப்புள் இஸ்ரேல். இப்போ தேவனுடைய சித்தம் என்ன அப்படிங்கிறது எதன் மூலமா தேவன் வெளிப்படுத்துறாரு? இந்த ஊரீம் தும்மீம் மூலமாக, பிரதான ஆசாரியர் மூலமாக ஜனங்களுக்கு அவர் வெளிப்படுத்துறாரு. அது நம்ம அப்படியே ஸ்பிரிச்சுவலா எடுக்கும்போது தேவனுடைய சித்தம் என்ன அப்படிங்கிறத நம்ம எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம் அப்படின்னா, பிரதான ஆசாரியர் மூலமா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். அது எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்றது அப்படிங்கிறது தான் லைட்ஸ் அண்ட் பர்ஃபெக்ஷன் கொடுக்குறாரு. இப்போ லைட்ஸ் அண்ட் பர்ஃபெக்ஷன் சொல்லும்போது இங்க கர்த்தர் இயேசு அவர் செய்த கிரியைகளை நீங்க பாருங்க. அவர் செஞ்ச எல்லா விஷயமுமே யார் செய்ய சொன்னார் அப்படிங்கும் போது தேவன் செய்ய சொன்னதை அன்றி வேற எதையும் தாமா வந்துட்டு அவரு செய்யல. அப்ப இதுல தேவனுடைய சித்தம் என்ன அப்படிங்கிறது யாரை பார்த்து நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, கர்த்தர் இயேசுவை பார்த்தா நம்ம புரிஞ்சுக்கலாம். அவர் செஞ்ச ஒவ்வொரு விஷயமுமே தேவனுடைய சித்தம் தான். அதே தான் வந்து நம்ம இங்க நிழல்ல பார்க்கும்போது இந்த ஊரீம் தும்மீம் மூலமாக தேவன் என்ன முடிவு கொடுக்குறாரு, அவர் என்ன ஆன்சர் பண்றாரு அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறோம். அதே தான் இங்க கர்த்தர் இயேசுவை நம்ம பார்க்கும்போது அவர் செஞ்ச எல்லா விஷயமுமே தேவனுடைய சித்தத்தின்படியாக அவர் வந்து பண்ணார். அவர் தன்னுடைய சொந்தமா சுயமா எந்த ஒரு கிரியும் அவர் பண்ணல அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அதே வந்து 14:24 14:24. என்னில் அன்பாய் இராதவன் என் வசனங்களை கை கொள்ள மாட்டான். நீங்கள் கேட்கிற வசனம் என்னுடையதாய் இராமல் என்னை அனுப்பின பிதாவுடையதாய் இருக்கிறது. இந்த இடத்துல சபைக்கு கூட ஒரு முக்கியமான ஒரு எச்சரிப்பு. என்னில் அன்பாயிராதவன் என் வசனங்களை கை கொள்ள மாட்டான். நீங்கள் கேட்கிற வசனம் என்னுடையதா இராமல் என்னை அனுப்பின பிதாவினுடையதா இருக்கிறது. இப்போ அவர் பேசின ஒவ்வொரு வார்த்தைகளுமே தேவன் என்ன நினைக்கிறாரு, தேவன் என்ன சொல்ல வர்றாரு, அதைத்தான் அவர் வந்து பேசினாரு ஒழிய தன்னுடைய சுயமா எதுவுமே சொல்லல. அப்போ என்னுடைய வசனங்களை யார் கை கொள்றாங்களோ அவங்க தேவனையும் என்னையும் நீங்க அன்பு செலுத்துறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு இங்க கொடுக்கப்படுது. இதை வந்து சபைக்கு கூட ஒரு முக்கியமான ஒரு பாடம். தேவனுடைய வார்த்தைகள் என்ன சொல்லுதோ அதன் மேல நம்முடைய விசுவாசம் நம்பிக்கையை வந்து அங்க காணப்படணும். ஸோ அது வந்து நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டியதா இருக்குது. நெக்ஸ்ட் ஒரு வசனம் வாசிங்க சிஸ்டர். 17:4 யோவான் 17:4.
பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன். நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியையை செய்து முடித்தேன். இப்ப நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, மகிமைப்படுத்தினேன். இப்ப தேவன் வந்து கர்த்தரை நோக்கி சாரி கர்த்தர் தேவனை நோக்கி பேசுற ஒரு வார்த்தை. இந்த இடத்துல அவர் பூமியில இருந்த வரைக்கும் அவர் என்ன சொன்னாரோ அதை அப்படியே வந்து செஞ்சார். எந்த ஒரு இடத்துலையுமே வந்துட்டு தவறியோ அல்லது ஒரு சின்ன பிழையோ வந்துட்டு அங்க காணப்படலை. எல்லா விஷயத்தையும் தேவன் எப்படி சொன்னாரோ அதே போல அதை செய்து முடிச்சார். அதான் சொல்லும்போது, நீர் எனக்கு நியமித்த கிரியை நான் செய்து முடித்தேன். கம்ப்ளீட் பண்ணிட்டாரு. இப்ப அந்த கம்ப்ளீட் பண்ணது வந்து தேவனுடைய சித்தம். இப்ப தேவனுடைய சித்தத்தை கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு? கம்ப்ளீட் பண்ணிட்டாரு அப்படிங்கிறது தான் இங்க நம்ம பார்க்கிறோம். ஊரீம் தும்மீம் தேவனுடைய சித்தத்தை எப்படி வெளிப்படுத்துதோ அதே போல கர்த்தர் தன்னுடைய இருதயத்துல அந்த ஒரு பிரதான ஆசாரியர் தன்னுடைய இருதயத்துல அந்த ஒரு ஊரீம் தும்மீமை வச்சு அவர் என்ன ஆன்சர் சொன்னாரோ அதே போல இங்க அங்க வந்து சொல்லப்படுது. ஸோ இது வந்து நம்ம கர்த்தருக்கு நம்ம கம்பேர் பண்ணலாம். ஸோ அதே போல இப்ப நம்முடைய காரியம் எப்படிப்பட்டதா இருக்கு? ஏன்னா நாம கூட அவருடைய சரீர அங்கங்கள் சொல்லும்போது நமக்குள்ள கூட என்ன இருக்கணும்னா இதே விஷயம் காணப்படணும். இதே விஷயம் காணப்பட்டாதான் நாம் என்ன சொல்லலாம்னா நாமளும் அந்த ஒரு நிழலான பிரதான ஆசாரியருடைய சரீர அங்கம் அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்கலாம். ஏன்னா பிரதான ஆசாரியன்னு சொல்லும்போது தலை மற்றும் சரீரம் 2 இருக்கு. தலை கர்த்தர் இயேசுவை குறிக்கும், சரீரம் அவருடைய மணவாட்டி வகுப்பாரை அது குறிக்கும். அப்போ மணவாட்டி வகுப்பாரு கூட இதே வார்த்தைகள் தான். ஏன் அப்படின்னா இந்த ஒரு வசனம் வாசிங்க, 14:9 யோவான் 14. அதற்கு இயேசு படிக்கவா பிரதர்? படிங்க சிஸ்டர், படிங்க. அதற்கு இயேசு, பிலிப்புவே, இவ்வளவு காலம் நான் உங்களுடனே கூட இருந்தும் நீ என்னை அறியவில்லையா? என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அப்படி இருக்க பிதாவை எங்களுக்கு காண்பியும் என்று நீ எப்படி சொல்லுகிறாய்? இந்த இடத்துல என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அப்போ கர்த்தர் இயேசு பூமியில இருந்த வரைக்கும் அவர் செஞ்ச எல்லா விஷயத்தையும் பார்க்கும்போது பிதா முடிவெடுத்தா எப்படி இருக்கும், பிதா ஒரு கிரியை செய்த எப்படி இருக்கும், அதைத்தான் வந்து அங்க கர்த்தரை வந்து என்ன பண்ணார்னா வெளிப்படுத்தினார். ஸோ அதனாலதான் கேள்வி கேட்கிறாரு, இவ்வளவு காலம் நீ என்னுடனே கூட இருந்தோம் நீ என்னை அறியவில்லையா? என்னை பார்த்தா தெரியலையா? பிதாவுடைய கிரியை நான் பண்ணிட்டு இருக்கேன், பிதாவுடைய சித்தத்தை நான் செஞ்சிட்டு இருக்கேன் அப்படிங்கிறத வந்து நீங்க பார்க்கலையா அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்றாரு. ஸோ இதன் மூலமாக பிதாவாகிய தேவனை அவர் என்ன பண்றாருன்னா ரெஃப்ளெக்ட் பண்றார். பிதாவாகிய தேவன் லைட்டா இருக்கிறாரு, ஒளியா இருக்கிறாரு. அவரை ரெஃப்ளெக்ட் பண்றதுனால இவர் கூட எப்படி இருக்கிறாருன்னா ஒளியா இருக்கிறாரு. இப்போ நம்முடைய கிரியைகள் அது எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது வந்துட்டு 14:10 சிஸ்டர் நானே வாசிச்சிடுறேன், டைம் ஆயிடுச்சு. நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நீ விசுவாசிக்கிறது இல்லையா? நான் உங்களுடனே சொல்லுகிறேன் வசனங்களை என் சுயமாய் சொல்லவில்லை, என்னிடத்தில் வாசமாய் இருக்கிற பிதாவானவரே இந்த கிரியை செய்து வருகிறார். பிதாவாகிய தேவனுக்கும் கர்த்தருக்கும் இருக்கிற ஒரு ரிலேஷன்ஷிப்பை நம்ம பார்க்குறோம். சபைக்கு கொடுக்குற ஒரு பாயிண்ட் என்னன்னா ரோமர் 8:29 தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். இப்போ 1,44,000 பேர் யாரை போல இருப்பாங்க அப்படின்னு சொல்லும் போது கர்த்தரை போலவே இருப்பாங்க, குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பாங்க. அப்ப குமாரன் என்ன சொன்னாரு, என்ன செஞ்சாரு அப்படின்னா கர்த்தர் பிதாவாகிய தேவன் என்ன சொன்னாரோ அதையே அப்படியே செஞ்சாரு, அப்படியே நடந்தார். அதே போலத்தான் யார் கூட இருப்பாங்கன்னா 1,44,000 பேர் கூட இருப்பாங்க அப்படிங்கறத அவர் சொல்றாரு. இப்ப நமக்கு கூட அதே ஒரு பாடம் தான், கர்த்தர் எப்படி இருந்தாரோ அதே போல நாமளும் இருக்கணும். கர்த்தர் ஒளியா இருந்தாருன்னா நாம கூட ஒளியா இருக்கணும், நாம கூட பர்ஃபெக்டா இருக்கணும். இப்போ பர்ஃபெக்ட்னு சொல்லும் போது சரீரத்துல நம்ம சொல்லல, ஆவிக்குரிய ரீதியில நம்ம அந்த ஒரு பர்ஃபெக்ஷனுக்குள்ள வரணும். அதை நம்ம பார்க்குறோம். குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய், சாயல் அப்படின்னு சொல்லும் போது அவருடைய குணலட்சணங்கள் என்னென்ன, அவர் என்னென்னலாம் குணலட்சணங்களை வெளிப்படுத்தினார், அதே குணலட்சணங்களின் வெளிப்பாடு நமக்குள்ள அது காணப்படணும், அது வந்து ரெஃப்ளெக்ட் பண்ணப்படணும் அப்படிங்கிறது நமக்கு இங்க ஒரு பாடமா நமக்கு கொடுக்குறாரு. லாஸ்டா வந்து ஒரே ஒரு வசனம் இருக்குது,
2 கொரிந்தியர் 3:18 2 Corinthians 3rd chapter 18th verse, நாம் எல்லோரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமையடைந்து மறுரூபம் ஆக்கப்படுகிறோம். ஸோ மறுரூபப்படுகிறோம். இப்போ நமக்குள்ள மறுரூபம் அப்படிங்கிறது நமக்குள்ள நடந்துகிட்டு இருக்கிற ஒரு காரியம். நம்ம ஆவியினால் ஜனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம். தேவனுடைய பரிசுத்தாவை பெற்றுக்கொண்டு தேவனுடைய சித்தத்தை நம்ம செய்யும் போது ஒவ்வொரு நாளும் நமக்குள்ள அந்த ஒரு கேரக்டர் டெவலப்மெண்ட், அந்த ஒரு சேஞ்சஸ், அது எதற்கு நிகரான ஒரு சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லும் போது கர்த்தரை போல நாம மாறிட்டு இருக்கிறோம். அதை நம்ம வாசிக்கிறோம். திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல. ஒரு கண்ணாடியில நம்ம பார்க்கும்போது நம்முடைய முகம் தெரியும். இதே ஆவிக்குரிய ரீதியில பார்க்கும்போது கர்த்தர் ஆவியின் ஜீவியா இருக்கிறார். கர்த்தருடைய சாயல் யாருக்குள்ள காணப்படணும்னா நமக்குள்ள அது காணப்படும். அதை நம்ம சொல்லும் போது ஆவியா இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமையடைந்து மறுரூபப்படுகிறோம். ஒவ்வொரு நாளும் நம்ம தேவனை போல கர்த்தரை போல மறுரூபமாக்கப்பட்டு கொண்டே இருக்கிறோம். அதன் மூலமாக ஃபைனலா நம்ம மரிக்கும் போது, ஃபைனலா அந்த ஒரு 2ஆம் திரையை கடக்கும் போது என்ன ஆயிரும்னா நமக்குள்ள இருக்கிற மாம்சீக சரீரம் அழிஞ்சு ஆவிக்குரிய சரீரத்தை அங்க தேவன் கொடுக்குறாரு. இந்த ஆவிக்குரிய சரீரத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும்னா இந்த 2 பொருட்கள் நமக்குள்ள ரொம்ப ரொம்ப தேவைப்படுது. ஊரீம் மற்றும் தும்மீம் தேவனுடைய சித்தத்தை வெளிப்படுத்துகிறது. அதே போல நமக்குள்ள கூட தேவனுடைய சித்தமானது நடந்து கொண்டிருக்குது. நாம வெளிப்படுத்துறோமா, அதை கம்ப்ளீட் பண்றோமா, நாம கூட அந்த ஒரு பிரதான ஆசாரியருடைய சரீர அங்கங்களாக இருக்கிறோமா இல்லையா அப்படிங்கிறது நமக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி நமக்கு வைக்கப்படுது. ஸோ அதனால தான் இந்த ஒரு பாயிண்ட் கூட ரொம்ப அழுத்தமாக அவர் அங்கே சொல்றாரு. ஸோ இந்த ஒரு விஷயம் லாஸ்ட்ல அவர் சொல்லும் போது, ஸோ அந்த ஒரு பேராகிராஃப் நம்ம முன்னாடியே படித்தோம். அது என்னன்னா 1912 சகோதரர் சொல்ற ஒரு வார்த்தை, இந்த ஒரு ப்ரெஷியஸ் ஸ்டோன்ஸு பிரஸ்ட் பிளேட்ல இருக்கு. அந்த ஒரு ஸ்டோன்ஸ் மூலமாக தேவன் என்ன பண்றாருன்னா அவங்களுக்கு தேவையான அந்த ஒரு பதில்களை அவர் கொடுக்குறாரு. ஸோ அதே போல ஆவிக்குரிய தளத்துல மகா பிரதான ஆசிரியர் கர்த்தர் இயேசு மற்றும் சபை அவங்க 2 பேர் இணைஞ்சு தேவனுடைய சித்தத்தை என்ன பண்ணுவாங்கன்னா வெளிப்படுத்துவாங்க. அது ஆவிக்குரிய பரிபூர்ண தளத்துல அவங்க இருக்கும்போது, அதை நம்ம போன ஸ்லைட்ஸ்ல நம்ம பார்த்தோம். ஸோ இது நமக்கு இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு பாடமா அது காணப்படுது. ஊரீம் தும்மீம் அப்படிங்கிறது அது என்ன அப்படிங்கிறது நமக்கு எந்த ஒரு எக்ஸ்பிளனேஷனும் கொடுக்கப்படலை. ஆனால் இருக்கிற வசனங்களை வச்சு ஒரு சில ஃபிசிக்ஸ் காரியங்களை வச்சு நம்ம அதை ஒரு ஸ்டோன்ஸ் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸ்டோன்ஸில் இருக்கிற அந்த ஒரு லைட்னுடைய வெளிப்பாடு, அது கொடுக்குற டிஃப்ரெண்ட் கலர்ஸு, அது எஸ் ஆர் நோ அப்படிங்கிற ஒரு பதிலை நமக்கு கொடுக்குது. அதன் மூலமாக மாம்சீக இஸ்ரவேலர்கள் வழிநடத்தப்பட்டாங்க. அதே போல நமக்கு கூட தேவனுடைய சத்தியம் அவருடைய வார்த்தைகள் மூலமாக நாம நிறைய விஷயங்களை கற்றுக்கொண்டு கர்த்தர் என்ன செஞ்சாரோ அதே போல நாமளும் செஞ்சு அந்த ஒரு ஊரீம் தும்மீம் அதனுடைய கிரியைகளை நம்ம செய்ய வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா அந்த ஊரீம் தும்மீம் கர்த்தருடைய சித்தத்தை அது வெளிப்படுத்தி கர்த்தர் இயேசு தன்னுடைய ஜீவியத்துல கர்த்தருடைய சித்தத்தை அவர் வெளிப்படுத்தினாரு. இப்போ நமக்கு இருக்கிற ஒரு பாடம் என்னன்னா, நாம கூட கர்த்தருடைய சித்தத்தை நம்முடைய ஜீவியத்துல வெளிப்படுத்துறோமா, ரெஃப்ளெக்ட் பண்றோமா அப்படிங்கிறது நம்முடைய கேள்வியா இந்த ஒரு பாடத்தினுடைய கடைசியில நம்ம முடிக்கிறோம். ஸோ இதுல வேற ஏதாவது கேள்விகள் இருந்தால் நீங்க கேட்கலாம். இந்த ஒரு பகுதியானது டாபர்நாக்கிள் ஆண்டன் ஃப்ரேல பேஜ் நம்பர் 308 இருந்து 312 வரைக்கும் 12 இருக்கிற மேல் பகுதி வரைக்கும் நம்ம பார்த்துருக்கிறோம். இந்த ஒரு பகுதியை நம்ம பார்ப்பதற்கு பிதாவாகிய தேவன் கொடுத்த வாய்ப்பிற்காக பிதாவாகிய தேவனுக்கு கர்த்தர் இயேசு மூலமாக நாம் நன்றிகளையும் துதிகளையும் எடுத்துக்கொள்வோம். பொறுமையோடு கேட்டவங்கள் அனைவருக்கும் கூட தேவனுடைய கிருபை மற்றும் ஆசீர்வாதம் தங்கியிருப்பதாக. ஆமென்.